രണ്ട് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, രണ്ട് രാജാക്കളിൻ പുസ്തകം, രണ്ടാം അധ്യായം, രണ്ടാം അധികാരം 9-10 വചനങ്ങൾ വായിക്കാം. 9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேல் இந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே போதும். ഹല്ലേലൂയ. കണ്ണടയ്ക്കാൻ പ്രാർത്ഥിക്കാം. കണ്ണുകളെ മൂടി ജപിக்கலாம். എല്ലാവരും വേദപുസ്തകം തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തി പിടിച്ചാട്ടെ. எல்லாரும் வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்தி கொள்ளலாம். ഹല്ലേലൂയ. സ്നേഹവാനായ കർത്താവേ, அன்பின் கர்த்தாவே, ഈ നല്ല രാത്രികാലത്തിനായി സ്തോത്രം. நல்ல இரவு நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ദൈവം ഞങ്ങളോട് സംസാരിക്കണം. தேவன் எங்களோடு பேசுவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ. യേശുവിൻ നാമത്തിൽ. ആമേൻ. ആമേൻ. പല സ്ഥലങ്ങളിലെ വേദപുസ്തകം തലയ്ക്ക് മീതെ എടുത്ത് ഉയർത്താൻ പറയുമ്പോൾ பல இடங்களிலே வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது പലരും വേദപുസ്തകം കൊണ്ടുവരാറില്ല. பலர் அநேக வேத புத்தகத்தையே கொண்டு வருவதில்லை. അതുകൊണ്ട് മൊബൈലാണ് തലയ്ക്ക് മീതെ പൊക്കി പിടിക്കുന്നത്. அதனால அவங்களுடைய செல்போனை தான் அவங்க தலைக்கு மேலாக உயர்த்தி பிடிக்கிறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വേദപുസ്തകം വിശുദ്ധമാണ്. வேத புத்தகம் அது பரிசுத்தம் உள்ளது. നിങ്ങളുടെ മൊബൈൽ വിശുദ്ധ അല്ല. ஆனா உங்களுடைய செல்போன் மொபைல் அது பரிசுத்தமானது இல்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് മാക്സിമം മീറ്റിങ്ങിന് വേദപുസ്തകം കൊണ്ട് തന്നെ വരണം. அதனால ஆமென், அதிகபட்சமாய் நீங்கள் சபைக்கு வரும்போது வேதத்தை உங்களோடு கூட கொண்டு வாருங்கள். അത് നമുക്ക് അപമാനമല്ല, അഭിമാനമാണ്. அது நமக்கு அவமானம் அல்ல, அது நமக்கு கனமா இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் ஆசீர்வதிப்பாராக. നമ്മൾ വായിച്ച ഭാഗത്തിലേക്ക് കടന്നു വരാം. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராய் திரும்பி வரலாம். 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം, 2 ராஜாக்களின் புத்தகம், 2-ാം അധ്യായം, 2ஆம் அதிகாரம், അതിന്റെ 9-ാമത്തെ വചനം. அதுல 9வது வசனம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏലിയാവ് எலியா എലീശയോട് ചോദിക്കുകയാണ്. எலிசாவினிடத்தில் கேட்கிறார், മോനെ, மகனே, ഒരു പക്ഷേ ഞാൻ നിങ്കിൽ നിന്ന് മാറ്റപ്പെട്ടു പോയാൽ, ஒருவேளை உன்னை விட்டு நான் எடுக்கப்பட்டு போனால் ഞാൻ നിനക്ക് എന്താ ചെയ്യേണ്ടത്? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ഒരു മകനോട് അപ്പൻ സംസാരിക്കും പോലെ സംസാരിക്കുകയാണ്. ஒரு மகனிடத்தில் தகப்பன் பேசுவது போல இவர் பேசுகிறார். What shall I do for you? உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? 2024 എലീശയാണെങ്കിൽ, 2024ஆம் ஆண்டின் எலியா என்றால், எலிசா என்றால் எலியாவே, നീ ഉപയോഗിച്ച ഫോർച്യൂണർ എന്റെ പേരിലൊന്ന് ആക്കിയിട്ട് പോയാ മതി. நீங்க பயன்படுத்தின அந்த ஃபார்ச்சுனர் காரை என் பேர்ல எழுதி வச்சிட்டு போயிடுங்க. ആ ചർച്ചിന്റെ അതോറിറ്റി എന്റെ കയ്യിലൊന്ന് തന്നിട്ട് പോയാ മതി. சபை அதிகாரத்தை என் பேர்ல என் கையில கொடுத்துட்டு போயிடுங்க. ആ യോർദാന്റെ സൈഡിൽ കിടക്കുന്ന 50 സെന്റ് വസ്തു എന്റെ പേരിൽ എഴുതി തന്നിട്ട് പോയാ. யோர்தான் சைடுல இருக்கிற 50 சென்ட் நிலத்தை என் பேர்ல எழுதி வச்சிட்டு போயிடுங்க. എവിടെ നിന്നൊക്കെ ഫണ്ട് വരുന്നോ അതൊക്കെ എനിക്കൊന്ന് ക്ലിയർ ആയിട്ട് പറഞ്ഞു തന്നിട്ട് പോയാ മതി. எங்கெல்லாம் சரியா தொகைகள் ஃபண்டுகள் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் எனக்கு சரியா விலைக்கு கொடுத்துட்டு போயிடுங்க. എലീഷ ചോദിച്ചത്, எலிசா கேட்டது എവിടെ നിന്ന് ഫണ്ട് വരുന്നോന്നല്ല, எங்கிருந்து ஃபண்டு வருதுன்னு கேட்கல, ഏത് വാഹനമെന്നല്ല, எந்த வாகனம் என்று அல்ல, നിന്നെ ഉപയോഗിച്ച ആത്മാവിന്റെ ഇരട്ടി അഭിഷേകം എനിക്ക് വേണം. உம்மை பயன்படுத்தின ஆவியின் அபிஷேகம் எனக்கு இரட்டத்தனையாய் வேண்டும்.
ഏലിയാവേ எலியாவே, ഞാൻ നിന്റെ പിന്നാലെ വന്നത് நான் உமக்கு பின்பாக வந்தது നിന്റെ ഫോർച്യൂണറോ റേഞ്ച് റോവർ കാറോ പോർഷെ കാറോ നിന്റെ ഗ്ലാമറോ നിന്റെ ബന്ധങ്ങളോ നിന്റെ ഫണ്ട് വരുന്നതൊന്നും കണ്ടിട്ടല്ല. உங்களுடைய ஃபார்ச்சுனர் காரோ, உங்களுடையதான ஆமே ஆமே ஹalleluya ஃபோர்ட்ஸ் காரோ, ஆமே எந்த உங்களுடைய சொத்தை கண்டோ, உன்னுடைய பணத்தை கண்டோ நான் வரல. നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകം, உன்மேல் இருக்கிற அபிஷேகம், നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകമാണ് உன்மேல் இருக்கிற அபிஷேகம் தான் എന്നെയും നിന്നെയും തമ്മിൽ കണക്ട് ചെയ്തത്. உம்மையும் என்னையும் அது ஆமே தொடர்பு செய்கிறது. അഭിഷേകത്തിൽ നിന്നാണോ ഒരു ബന്ധം ഉരുവായത്? അത് ആർക്കും തകർക്കാൻ കഴിയത്തില്ല. വിശ്വസിക്കുന്നവർക്കായി സ്തോത്രം. அபிஷேகத்தில் ஒரு உறவு இணைக்கப்பட்டிருக்கும் என்றால் அந்த உறவை அழிக்க உடைக்க எந்த வல்லமையினாலும் முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. പഴയ നിയമത്തിൽ വചനം പറയുന്നു, பழைய ஏற்பாட்டின் வசனங்கள் சொல்கிறது, ദൈവം കൂട്ടിച്ചേർത്തതിനെ മനുഷ്യന് വേർതിരിക്കാൻ പറ്റുമോ? தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். പറ്റുമോ? ஆமென். பிரிக்க கூடுமா? പുതിയ നിയമത്തില് புதிய ஏற்பாட்டுல അഭിഷേകം കൂട്ടിച്ചേർത്തതിനെ, அபிஷேகம் இணைத்ததை ഒരു മനുഷ്യനും വേർതിരിക്കാൻ പറ്റത്തില്ല. ஒரு மனுஷனாலும் பிரித்து விட முடியவே முடியாது. ഈ ജനറേഷനിൽ നടക്കേണ്ട വിവാഹങ്ങൾ, இந்த தலைமுறையில் நடக்க வேண்டிய திருமணங்கள் അഭിഷേകത്തിലാണ് നടക്കേണ്ടത്. அபிஷேகத்தில் தான் நடக்க வேண்டும். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? വിവാഹം കഴിയാത്തവർ, വിവാഹം കഴിക്കാൻ റെഡിയായിരിക്കുന്നവർ ഈ ദൂത് മറന്നു പോകരുത്. നിനക്ക് ദൈവം തരുന്ന ബന്ധം അഭിഷേകത്താൽ ഉരുവാകുന്നതായിരിക്കണം. ஆமென். திருமணமாக போகிறவர்கள், ஆவதற்காக காத்திருக்கிறவர்கள், உங்கள் சிந்தையில வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு எண்ணம், உங்கள் திருமணம் அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும். അല്ലാതെ എനിക്ക് 6 പാക്ക് ബോഡിയുള്ള ചേട്ടനെ വേണം, இல்லாம எனக்கு நல்ல 6 பேக் இருக்கிற அத்தான் தான் வேணும், എനിക്ക് നല്ല ഡ്യൂക്ക് പൾസർ ബൈക്ക് നല്ല 220 മൈൽ സ്പീഡിൽ പോകുന്ന ചേട്ടനെ വേണം. ஆமென். நல்ல பல்சர் பைக், டியூக் பைக் 120 220 ஸ்பீட்ல போற அவர்தான் எனக்கு வேணும். ഈ മുടിയുടെ തുമ്പിൽ റബ്ബർ ബാൻഡ് ഇട്ടിരിക്കുന്ന ചേട്ടനെ വേണം. இந்த முடிக்கு முனையில ரப்பர் பேண்ட் வச்சு சுத்தி இருக்கிற அந்த அவர்தான் வேணும். അല്ലാന്നുണ്ടെങ്കിൽ തലയിൽ ബോ വച്ചിരിക്കുന്ന ചേട്ടൻ വേണം. இல்லனா தலையில போ வச்சிருக்கிற அவர்தான் வேணும். ആ, ചിലർക്ക് ഇപ്പൊ തലയിൽ ബോ വച്ചാലേ അഭിഷേകം വരത്തും. ஆமென். சிலருக்கு இப்போ தலையில போ வச்சாதான் அபிஷேகமே வருது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഇനി പാസ്റ്റർമാർ എനിക്ക് ഒന്ന് ചെവിയിൽ കമ്മലും ഇട്ട് പ്രസംഗിക്കാനൊക്കെ ചാൻസ് ഉണ്ട്. இனி பாஸ்டர்ஸ் இனிமேல் வரக்கூடிய நாட்களில காதுல தோடும் போட்டுக்கிட்டு கம்மலையும் போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഒരു ആമേൻ പറ. ஆமென் சொல்லுங்க. സൈലന്റ് ആവുന്നല്ലോ, എല്ലാവരും സൈലന്റ് ആയല്ലോ. எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்களே. നമുക്കതൊന്നും വേണ്ടെന്ന്. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. തലയിൽ ബോ വച്ചവനെയും ചെവിയിൽ കമ്മലിട്ടവനെയും കീറിയ പാൻറ് ഇട്ടുകൊണ്ട് നടക്കുന്നവനൊന്നും നമുക്ക് വേണ്ട. தலையில போ வச்சவனையும் காதுல தோடு போட்டவனையும் கிழிந்த பேண்ட போட்டு வரவனும் நமக்கு தேவையில்லை. നമ്മളെ പാൻറിൽ 2 പോക്കറ്റ് പോരെ? நம்ம பேண்ட்ல 2 பாக்கெட் போதாதா? എന്തിനാ 5-6 പോക്കറ്റ് ഈ പാൻറിൽ തച്ചു വെച്ചിരിക്കുന്നത്? ஆமா, எதுக்காக 5-6 பாக்கெட் பேண்ட் தச்சு வச்சிருக்கிறது? എനിക്കൊന്ന് കൂടുതൽ ക്യാഷ് കിട്ടുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചാണെന്ന് തോന്നുന്നു. நான் நினைக்கிறேன் அதிகமா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் இவ்வளவு பைய தச்சிட்டு வந்துட்டாங்க போல. 4-5 ക്രെഡിറ്റ് കാർഡ് എടുത്ത് വെച്ചാൽ മതി. ஆமே, 4-5 கிரெடிட் கார்டு எடுத்து வச்சா போதும். പൈസയൊന്നും പോക്കറ്റ് ഇട്ടുകൊണ്ട് നടക്കണ്ട. காசை பாக்கெட்ல போட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഇന്ത്യക്ക് ഒരു കൾച്ചർ ഉണ്ട്, இந்தியாவுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, കാനഡയ്ക്ക് ഒരു കൾച്ചർ ഉണ്ട്, கனடாவுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, യുകെക്ക് ഒരു കൾച്ചർ ഉണ്ട്, லண்டனுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, യുഎസ്എക്ക് ഒരു കൾച്ചർ ഉണ്ട്. யுஎஸ்ஏக்கு ஒரு கல்ச்சர் இருக்கிறது. നോ നോ നോ, இல்ல இல்ல இல்ல. അഭിഷേകത്തിന് ഒരു കൾച്ചർ ഉണ്ട്. அபிஷேகத்திற்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம். അഭിഷേകം എന്ന കൾച്ചർ ഉള്ള നീ, அபிஷேகம் என்ற கலாச்சாரம் உடைய നീ യുകെയിൽ പോയാലും യുഎസ് പോയാലും കാനഡ പോയാലും ചൈനയിൽ പോയാലും ഉഗാണ്ടയിൽ പോയാലും നിന്റെ കൾച്ചർ അഭിഷേകമായിരിക്കും. நீ யுஎஸ்ஏ போனாலும், யூகே போனாலும், அமெரிக்கா போனாலும், ஹalleluya, கனடா போனாலும், ஆமே, உகாண்டா போனாலும், உன் கல்ச்சர் அபிஷேகத்தின் கல்ச்சராய் இருக்க வேண்டும். കരമടിച്ച് கரங்களை தட்டி
കൾച്ചർ, உன்னுடைய கலாச்சாரம் ഹോളി സ്പിരിറ്റ് ആയിരിക്കണം. அது பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். അല്ലാതെ സ്റ്റേജിൽ ഒരു ഡാൻസ് കളിച്ചത് ഇഷ്ടപ്പെട്ടെന്ന് പറഞ്ഞ് പിന്നെ നീ അവന്റെ പാന്റും അവന്റെ ഷർട്ടും ഇട്ടോണ്ട് നടക്കരുത്. அவன் ஸ்டேஜ்ல போட்டுட்டு பேண்ட் அந்த இது பிடிச்சதுன்னு சொல்லி அவன் பேண்டும் அப்படி ஒரு பேண்டை போட்டுட்டு நடக்க கூடாது. ആമേൻ പറഞ്ഞേ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. എലീഷ ചോദിച്ചത്, எலிசா கேட்டது, നിന്റെ മേലിരിക്കുന്ന അനോയിന്റിംഗ്, உங்க மேல இருக்கிற அபிஷேகம். പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். അല്ലാതെ இல்லாம ഏലിയാവിനെ പോലത്തെ താടി എനിക്ക് വേണം, எலியா வச்சிருக்கிற தாடியை போல நானும் வைக்கணும். ഏലിയാവിന് ഇഷ്ടംപോലെ മുടിയുണ്ടായിരുന്നു, എലീഷ മൊട്ടയായിരുന്നു. ஆமே, எலியாவுக்கு தாராளமா முடி இருந்தது, ஆனா எலிசா மொட்டை தலையா இருந்தாரு. Praise the Lord. ஆமென். അതുകൊണ്ട് ഏലിയാവിന്റെ മുടി പോലെ ഒരു വിഗ് എടുത്ത് തലയിൽ വെച്ചോണ്ട് നടക്കാന്ന് വിചാരിച്ചില്ല. அதனால எலியா தலைமுடிய போல ஒரு விக் எடுத்து தலைமையில வச்சு நடக்க அவர் விரும்பல. ഏലിയാവ് ഒട്ടക രോമമുള്ള ഡ്രസ് ഇട്ടോണ്ടാ നടന്നത്. எலியா ஒட்டகத்தின் தோலினால் உண்டாக்கப்பட்ட உடையை தான் போட்டு நடந்தாரு. എലീഷ അങ്ങനെയൊന്നും അല്ല. ஆனா எலிசா அப்படி அல்ல. എലീഷ പറഞ്ഞു, எலிசா சொன்னா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഞാൻ നോക്കുന്നത് നിന്റെ ബോഡി അല്ല, நான் பார்ப்பது உங்களுடைய சரீரத்தை அல்ல, ഹല്ലേലൂയ, നിന്റെ അകത്തിരിക്കുന്ന അഭിഷേകം, உமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம். I love you, நான் உங்களை நேசிக்கிறேன், നിന്നെ സ്നേഹിക്കുന്നു, நான் உங்களை நேசிக்கிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, റെസ്പെക്ട് യുവർ മെന്റർ. ஆமே, உங்களுக்கு மென்டரா இருக்கவங்களை நீங்க மரியாதை செலுத்துங்க. ഹല്ലേലൂയ. ஆமே, നിന്റെ സ്പിരിച്വൽ മെന്ററിനെ നീ ബഹുമാനിക്കണം. ஆவிக்குரிய தலைவரா இருக்கக்கூடிய உங்களை நடத்தக்கூடியவரை நீங்க மரியாதை செலுத்தணும். എലീശ വിളിക്കുന്ന പിതാവേ എന്നാ വിളിക്കുന്ന, പിതാവേ. எலிசா பிதாவே என்று கூப்பிடுகிறார், ഹല്ലേലൂയ. தகப்பனே என்று கூப்பிடுகிறார். പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். എലീശയെ കുറിച്ച് ഇതുവരെ കേൾക്കാത്ത ചില കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാൻ പോകും. எலிசாவை குறித்து இதுவரையிலும் கேள்விப்படாத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ആമേൻ. ஆமென். കേൾക്കാൻ എത്ര പേർ തയ്യാർ? கேட்க எத்தனை பேர் ஆமே ஆயத்தமா இருக்கீங்க? വളരെ വളരെ ഞാൻ പ്രൊഫറ്റിക്കൽ ലെവലിൽ പോകുന്നതിന് മുമ്പ്, நான் தீர்க்க தரிசன அசைவுக்குள்ள போவதற்கு முன்பாக ഞാൻ നിങ്ങളെ ഇരുത്തി വചനം പ്രസംഗിപ്പിക്കാൻ പോകും. உங்களை உட்கார வைத்து வசனத்தை பிரசங்கம் பண்ண போகிறேன். നിങ്ങൾ ഇതുവരെ കേൾക്കാത്ത ചിലത് നിങ്ങൾ കേൾക്കും. இதுவரையிலும் நீங்கள் கேட்காத காரியங்களை இன்றைக்கு நீங்கள் கேட்பீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். വളരെ ശ്രദ്ധയോടെ കേട്ടാട്ടെ. மிக கவனமாக கேளுங்க. எலிசா അളന്നാണ് അഭിഷേകത്തെ ചോദിച്ചത്. அவர் அளந்துதான் அபிஷேகத்தை கேட்டாரா? നിന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ ഡബിൾ, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான அபிஷேகம். അപ്പൊ പഴയ നിയമത്തിലെ അഭിഷേകത്തിന്, அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அபிஷேகத்திற்கு അളവുണ്ടായിരുന്നു, அளவு இருந்தது. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്, ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നു കൊണ്ടാണ്, ஒரு குறைந்தபட்ச அபிஷேகத்தின் அளவுக்குள்ளாக இருந்து கொண்டுதான் കർമ്മേലിൽ ഏലിയാവ് തീ ഇറക്കിയത്. கார்மேல் மலையில ஏறி எலியா அக்னியை இறக்கினார். ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ്, ஒரு கட்டுப்பாடான அபிஷேகத்துக்குள்ள இருந்துதான் കർമ്മേലിൽ തീ ഇറക്കിയത്. கர்மேலிலே அவர் அக்னியை இறக்கினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ് ஒரு லிமிட்டட் அபிஷேகத்துக்குள்ள இருந்துதான் எலிசா മരിച്ചതിനെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചത്. மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். ആമേൻ. ஆமென். പുതിയ നിയമത്തിലെ അഭിഷേകത്തിന്, ஆனா புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்திற்கு അളവില്ല, அளவே இல்லை. ആമേൻ. ஆமென். പഴയ നിയമത്തിലെ അനോയിന്റിങ്ങിന്, பழைய ஏற்பாட்டின் அபிஷேகத்திற்கு ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ്. இரட்டத்தனையான அபிஷேகம். പുതിയ നിയമത്തിലെ അഭിഷേകം, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. அது அளவுகள் இல்லாத கட்டுப்பாடுகள் இல்லாத அபிஷேகம். ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ് വന്നത് இரட்டத்தனையான அபிஷேகம் வந்தது ഏലിയാവിൽ നിന്ന് എലീശയിലേക്ക്, எலியாவில் இருந்து எலிசாவிற்கு வந்தது. അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് വരുന്നത്, ஆனால் அன்லிமிட்டட் அளவே இல்லாத அபிஷேகம் வந்தது യേശുവിൽ നിന്ന്. இயேசுவில் இருந்து. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், ഏലീശയ്ക്ക് ഒരു ഏലിയാവ് ഇരുന്നത് പോലെ எலிசாவுக்கு ஒரு எலியா இருந்தது போலவே സഭയ്ക്ക് യേശു ക്രിസ്തു ഉണ്ട്. சபைக்காக இயேசு கிறிஸ்து உண்டு. ഏലിയാവിൽ നിന്ന് എലീശയിലേക്ക് അഭിഷേകം വന്നതുപോലെ, எலியாவில் இருந்து எலிசாவின் மேல் அபிஷேகம் வந்தது போல യേശു ക്രിസ്തുവിലൂടെ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் സഭയുടെ മേൽ
சபைக்கு ஒரு அபிஷேகம். குணவரவரவ சகத்தனா ரிமலவ சுடாதியாந்தரகடக. ഹല്ലേലൂയ. പഴയ നിയമത്തിലെ അഭിഷേകം, பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் ഏലിയാവ് ആയിരുന്നു എങ്കിൽ எலியாவா இருந்தார் என்றால் പുതിയ നിയമത്തിൽ യേശു ക്രിസ്തുവാണ്. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து. ശ്രദ്ധിക്കണം, രണ്ടിന്റെയും കണക്റ്റഡ് ഞാൻ പറഞ്ഞു. கவனிக்க, ரெண்டுத்தினுடைய இணைப்பை சொல்கிறேன். ഏലിയാവ് എലീശയോട് പറയുന്നു, எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், നിന്നിൽ നിന്ന് ഞാൻ എടുക്കപ്പെടും, உன்னிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். അപ്പോൾ എന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ ഡബിൾ നിന്റെ മേൽ വരും. அப்பொழுது எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான பங்கு உன்மேல் விழும். യേശു സഭയോട് പറഞ്ഞു, இயேசு சபையை பார்த்து சொன்னார், ഞാൻ നിങ്ങളെ വിട്ടു പോകേണ്ടത് ആവശ്യം. நான் உங்களை விட்டு போக வேண்டியது அவசியமாக ഞാൻ இருக்கிறது. നിങ്ങളെ വിട്ടു പോകുമ്പോൾ நான் உங்களை விட்டு போகும்போது നിങ്ങളുടെ മേൽ കാര്യസ്ഥൻ വരും. உங்கள் மேல் தேற்றரவாளன் வருவார். ஆமென். കരമടിച്ചോ, കരമടിച്ചോ, கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ചോദിക്ക്, ചോദിക്ക്, ചോദിക്ക്. கேளுங்க கேளுங்க கேளுங்க. അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് ചോദിക്ക്. கட்டுப்பாடு அளவே இல்லாத அபிஷேகத்தை கேளுங்க. ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് വച്ചവൻ, ஓ லிமிட்டட் அபிஷேகம் உள்ளவன் ഏലി കർമ്മേലിൽ തീ ഇറക്കിയെങ്കിൽ, ஆமென், கார்மேலிலே அக்கினியை இறக்கினான் என்றார், നീ പാർക്കുന്ന നിന്റെ രാജ്യത്തിൽ நீங்க குடியிருக்கிறவன் தேசத்தில் തീ ഇറക്കുവാൻ அக்கினியை இறக்க നിന്റെ മേൽ ഒരു അഭിഷേകം. உன்மேல் ஒரு அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், പിശാചിന്റെ സാമ്രാജ്യത്തെ பிசாசின் ராஜ்யத்தை ഇല്ലാതാക്കുന്ന இல்லாமல் பண்ணுகிற ഒരു ജനറേഷൻ ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே இப்பொழுதே എഴുന്നേറ്റ് വാ. எழும்பி வா. Come on, come on. Come on, சபையே, எழும்பி வா. ஓ ஷாதானமா. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇതിന് വേടം മനസ്സിലായോ? உங்களுக்கு வார்த்தை புரிந்ததா? പഴയ നിയമത്തിൽ ഇറങ്ങിയ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രാവ് அவை பழைய ஏற்பாட்டில் இறங்கினதான புத்தாவியல் புறா പറന്നു വരും, തിരിച്ചു പറന്നു പോകും. பறந்து வரும், திரும்பவும் அது பறந்து போகும். പുതിയ നിയമത്തിൽ പരിശുദ്ധാത്മാവെന്ന പ്രാവ് പറന്നിറങ്ങിയത് ஆனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தாவியாகிய புறா பறந்து இறங்கினது തിരിച്ചു പറന്നു പോകാനല്ല, அது திரும்பி பறந்து போக அல்ல, എപ്പോഴും നിന്റെ തോളത്ത് ഇരിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. எப்பொழுதும் உன் தோளிலே உட்கார்ந்திருக்கதாய். ഹല്ലേലൂയ. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya, സ്തോത്രം, സ്തോത്രം, സ്തോത്രം. ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. അളവില്ലാത്തൊരു അഭിഷേകം அளவில்லாத ஒரு அபிஷேகம் ഇന്ന് പകൽ നിന്റെ മേൽ ദൈവം പകരാൻ പോകും. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்க மேல கொடுக்க போகிறார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41-ാമത്തെ വചനം. அதுல 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1:41 എന്താ പറഞ്ഞേ? யோவான் சுவிசேஷம் 1:41 வசனம் என்ன சொல்கிறது? அவன் முதல் തന്റെ സഹോദരനായ ശീമോനെ ആദ്യം കണ്ട അവനോട്, தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு முதலாவது அவனை பார்த்து, ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോഹന്നാൻ പറഞ്ഞത് കേട്ട് ശീമോനും പത്രോസിന്റെ സഹോദരനായ അന്ത്രയോസുമായിരുന്നു. ഓക്കെ, ശീമോനെ ആദ്യം കണ്ട അവനോട്, அவன் சீமோன் அவனை முதலாவது பார்த்து, ഞങ്ങൾ മശികായെ കണ്ടു. நாங்கள் மேசியாவை கண்டோம். മശിക എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, மேசியா என்ற வார்த்தையின் அர்த்தம் ഞങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കണ്ടു. நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம். വാട്ട് ഇസ് ദ മീനിങ് ഓഫ് ക്രൈസ്റ്റ്? கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? അനോയിന്റിംഗ്. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். അനോയിന്റിംഗ്. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ക്രൈസ്റ്റ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, கிறிஸ்து என்ற வார்த்தையின் பொருள் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. ஆமே, அளவே இல்லாத அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுவோம், you are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. You are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். We are in Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். അപ്പൊ അല്പം കൂടെ ഡീപ്പായിട്ട് പറഞ്ഞാൽ, அப்ப கொஞ்சம் கூட ஆழமா சொன்னா, നമ്മൾ நாம் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിങ്ങിനകത്താണ്. அளவே இல்லாத அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறோம். Praise the Lord. ஆமென்.
എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ അകത്തെന്ന് പറയുമ്പോൾ நான் கிறிஸ்துவுக்குள் உள்ளிருக்கிறேன் என்று சொல்லும்போது ആ പേരിൽ കാര്യം തീരരുത്. அந்த பேரிலே காரியம் முடியக்கூடாது. ആ പേരെന്ന് പറയുന്നത് பேர் என்று சொன்னால் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. அது அளவே இல்லாத அபிஷேகம். ഞാൻ അഭിഷേകത്തിൽ ഇരിക്കുന്നു. நான் அபிஷேகத்தில் இருக்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. അതിന്റെ ചുറ്റിലും അഭിഷേകമാണ്. நம்மை சுற்றிலும் அபிஷேகம். അതുകൊണ്ട് എലീശയെ அதனால எலிசாவை അശൂർ എന്ന രാജ്യം വളഞ്ഞപ്പോ அசூர் என்ற ராஜ்யம் அவனை சூழ்ந்து கொண்ட போது ഗേഹസി പേടിച്ചു പോയി. கேயாசி பயந்து போனார். അല്ലെങ്കിൽ ഈ ഗേഹസി കണ്ടത് கேயாசி பார்த்தது അമ്മയെ രഥവും കുന്തവും ആനപ്പടയും കഴുതപ്പടയും കുതിരപ്പടയാ കണ്ടത്. அவன் ரதத்தையும் ஈட்டியும் யானைய படையும் குதிரை படையும் தான் அவன் பார்த்தான். എലീശ വന്ന് നോക്കിയപ്പോ எலிசா வந்து பார்த்த போதோ ഭയങ്കരമായിട്ട് ചിരി വരികയാണ്. பயங்கரமாய் அவனுக்கு சிரிப்பு வருகிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. കാരണം അശൂർ പാളയത്തെ അറസ്റ്റ് ചെയ്ത് നിർത്തിയിരിക്കുന്ന ദൂതന്മാരുടെ ഒരു സൈന്യത്തെ എലീശ കാണുകയാണ്. அசூர் பாளையத்தையே அரஸ்ட் பண்ணி நிறுத்திருக்கிற தூத சேனையை இந்த எலிசா பார்த்தார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്വന്തം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். എലീശയ്ക്ക് അറിയാം எலிசாவுக்கு தெரியும் ഞാൻ താമസിക്കുന്നത് நான் தங்கி இருப்பது ഒരു ഫുൾനെസ് അനോയിന്റിങ്ങിനകത്താണ്. ஒரு நிறைவான அபிஷேகத்துக்குள்ளே. അതുകൊണ്ട് அதனாலே ഒരു അശൂർ പാളയത്തിനും இந்த அசூர் பாளையத்தில் എന്നെ തൊടാൻ പറ്റത്തില്ല. என்னை எவனும் தொட முடியாது. ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നീ ഒരു സ്പിരിച്വൽ കവറിങ്ങിനകത്താണ് ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கவரிங்குள்ள இருக்கிறீர்கள் என்றால் നിന്റെ തലയിലെ രോമം നിലത്ത് വീഴാൻ അഭിഷേകം സമ്മതിക്കത്തില്ല. உங்க தலைமுடி கீழே விட அபிஷேகம் அனுமதிப்பது இல்லை. വിശ്വസിക്കുന്നവർ പറ. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. അതുകൊണ്ട് എനിക്ക് മന്ത്രവാദത്തെ പേടിയില്ല. அதனால நான் மந்திரவாதத்தை கண்டு பயப்பட மாட்டேன். അഭിചാരത്തെ പേടിയില്ല. பில்லி சூனியத்தை கண்டு பயப்பட ഒരു மாட்டேன். ശത്രുവിനെ എനിക്ക് പേടിയില്ല. ஒரு எதிரியை கண்டு பயப்பட மாட்டேன். ഞാൻ അഭിഷേകത്തിനകത്താണ്. நான் அபிஷேகத்துக்குள்ளே. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ആമേൻ. ക്രൈസ്റ്റ് എന്ന് കേൾക്കുമ്പോൾ கிறிஸ்து என்று கேட்கும்போது 3 തുളയും തലയിൽ കിരീടവും തോളിൽ ക്രൂശുമല്ല നീ കാണേണ്ടത്. ஆமென். 3 ஓட்டைகளும் ക്രൈസ്റ്റ് എന്ന് ஆமென். കേൾക്കുമ്പോൾ கிறிஸ்து என்று சொல்லும்போது 3 ஓட்டைகளும் ஒரு கிரீடமும் ஆமென் മുൾക്കിരീടം. ஆமென் முள் கிரீடமும் வைக்கப்பட்டவர்கள் என்று நீங்க பார்க்க கூடாது. 3 തുളയും ക്രൂശും മുൾക്കിരീടവും. கைகளிலும் கால்களிலும் 3 ஆமை ஓட்டைகளும் தலையிலே ஆமென் சிலுவையிலே தொங்கிய நிலையிலே முற்கிரீடம் பொருத்தப்பட்டவர் என்று பார்க்க கூடாது. Praise the Lord. ஆமென். ക്രൈസ്റ്റ് എന്ന് വരുമ്പോൾ கிறிஸ்து என்று வரும்போது അഭിഷേകമാണ് നീ ഓർമ്മ വരേണ്ടത്. அபிஷேகத்தை குறித்துதான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். നമുക്ക് ക്രിസ്തു എന്ന് കേൾക്കുമ്പോൾ நமக்கு கிறிஸ்து என்று கேட்டாலே ക്രൂശിലൂടെ ഒഴുകുന്ന രക്തം, சிலுவையிலே வழிந்து வருகிற ரத்தம் അതൊക്കെ പോയി. அதெல்லாம் முடிந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് പാപികൾക്ക് വേണ്ടിയിട്ടാണ്. அது பாவிகளுக்காக. ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട നീ കാണേണ്ടത്, சுத்திகரிக்கப்பட்ட நீ பார்க்க வேண்டியது என்னவென்றால், നീതീകരിക്കപ്പെട്ട നീ കാണേണ്ടത്, நீதிகரிக்கப்பட்ட நீ பார்க்க வேண்டியது കാൽവരി ക്രൂശിലെ രക്തവും ക്രൂശും മുൾക്കിരീടവുമല്ല, கல்வாரி சிலுவையிலே சிலுவையையும் ஆமென் ஹalleluya முள்கிரீடத்தையும் அல்ல, രക്തത്തെയും അല്ല, ரத்தத்தை அல்ல, നീ കാണേണ്ടത് நீ பார்க்க வேண்டியது അഭിഷേകത്തെ. அபிஷேகத்தை. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம், ഞാൻ നിൽക്കുന്നത് അഭിഷേകത്തിലാണ്. நான் நிற்பது அபிஷேகத்தில். ഞാൻ നിൽക്കുന്നത് അഭിഷേകത്തിലാണ്. நான் நிற்பது அபிஷேகத்தில். ഞാൻ വീണു പോകാത്തത് അഭിഷേകത്തിലാണ്. நான் விழுந்து போகாமல் இருப்பது ഞാൻ அபிஷேகத்தினால். മരിച്ചു പോകാത്തത് അഭിഷേകത്തിലാണ്. நான் மரித்து போகாமல் இருப்பது அபிஷேகத்தினால். ഞാൻ നശിച്ചു പോകാത്തത് അഭിഷേകം എന്റെ മേലിരിക്കുന്നത് കൊണ്ടാണ്. நான் அழிக்கப்படாமல் இருப்பது அபிஷேகம் எனக்குள்ளே இருப்பதினாலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Jesus. ശിഷ്യന്മാർ പരസ്പരം പറയുക, சீஷர்கள் ஒருவரை பார்த்து சொல்கிறார்கள், മശിക എന്ന ക്രിസ്തുവിനെ കണ്ടു. மேசியா என்ற கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். വാട്ട് ഈസ് ദ മീനിങ് ഓഫ് മശിക? மேசியா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മശിക மேசியா 3 പേര് ഒരുമിച്ച് ചേർന്ന വേടാണ് മശിക. 3 பேர்கள் ஒருமித்து ஒன்று சேர்ந்த பேர்தான் மேசியா. നമ്പർ 1, 1 ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. அவர் பிரதான ஆசாரியர். 1 ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. முதலாவது ഒന്നാമത്തെ നാമം முதல் நாமம்
ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. பிரதான ஆசாரியன். രണ്ട്, இரண்டாவதாக രാജാതി രാജാവ്. ராஜாதி ராஜா. മൂന്ന്, மூன்று വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തിയുള്ള പ്രവാചകൻ. அவே வாக்கிலும் கிரியையிலும் வல்லமையான தீர்க்கதரிசி. ഇത് മൂന്നും ഒരുമിച്ച് ചേരുന്നതിന്റെ പേരാണ്, இது மூன்றும் ஒருமித்து சேருவதற்குள்ளதான பேருதான் മശിഹ. மேசியா. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്വന്തം പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போ. ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே മശിഹ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. மேசியா வந்திருக்கிறார். ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ വന്നിട്ടുണ്ട്. பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். വെറും രാജാവല്ല, வெறும் ராஜாவாக அல்ல, രാജാതി രാജാവ് വന്നിട്ടുണ്ട്. ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். വാക്കിലും வார்த்தையிலும் പ്രവൃത്തിയിലും கிரியைகளிலும் ശക്തിയുള്ള வல்லமை உள்ள പ്രവാചകനായ தீர்க்கதரிசியை ക്രിസ്തു கிறிஸ்து ഈ രാത്രി വന്നിട്ടുണ്ട്. அவர் இந்த இரவிலே வந்திருக்கிறார். ആമേൻ. അപ്പൊ ഈ മൂന്ന് നാമവും ഒരുമിച്ച് പേരുന്നതാണ് அப்ப இந்த மூன்று நாமங்களும் ஒருமித்து சேர்வதுதான் മശിഹ. மேசியா. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 3-ാം അധ്യായം 34-ാമത്തെ വചനം. யோவான் சுவிசேஷம் 3-ஆம் அதிகாரம் அதிலே 34வது வசனம். இல்லாமல் கொடுத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ദൈവം അയച്ചവൻ, தேவனால் அனுப்பப்பட்டவர் ദൈവത്തിന്റെ വചനം പ്രസംഗിക്കും. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ദൈവത്താൽ അയക്കപ്പെട്ടവനെന്ന് ചിലവന്മാര് വരും. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி சிலர் வருவார்கள். അവന്റെ ഒന്നാമത്തെ പോയിന്റ്, அவருடைய முதல் பாயிண்ட் പോൾ ദിനകരൻ. பால் தினகரன். ഒന്നാമത്തെ പോയിന്റ് നമ്പർ 1 പോൾ ദിനകരൻ. ஆமே, முதல் குறிப்பு பாயிண்ட் நம்பர் 1 பால் தினகரன். പോയിന്റ് നമ്പർ 2 இரண்டாம் குறிப்பு മോഹൻ സി ലാസറസ്. மோகன் சி லாசரஸ் அவர்கள். അല്ല, ഇനി ആരൊക്കെ ഉണ്ട് പ്രസിദ്ധ? ഓക്കെ, പോട്ടെ. இனி விசேஷமானவர்கள் யார் இருக்காங்க? போட்டோம். അമേൻ. ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தேவன் உங்களை அழைத்தது മനുഷ്യന്റെ ഉയർച്ചയും മനുഷ്യന്റെ തെറ്റുകുറ്റങ്ങളും പ്രസംഗിക്കാനല്ല. மனுஷனுடைய உயர்வையும் அவருடைய குறை குற்றங்களை பிரசங்கிக்க அல்ல. ദൈവം നിന്നെ വിളിച്ചത്, தேவன் உன்னை அழைத்தது കർത്താവിന്റെ വചനത്തെ പ്രസംഗിക്കാനാണ്. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணவே. ചിലര് പറയും, ഞാൻ അമേരിക്കയിൽ പോയിട്ട് അതുവഴി ഓസ്ട്രേലിയയിൽ പോയി, കാനഡ വഴി പോയി, UK വഴി കറങ്ങി കോയമ്പത്തൂർ എയർപോർട്ടിൽ വന്നിട്ടാണ് ഇവിടെ വന്നിരിക്കുന്നത്. சிலர் சொல்லுவாங்க, நான் கனடா போனேன், UK அமெரிக்கா போனேன், அங்கிருந்து நான் கோயம்புத்தூர் வந்தேன்னு சொல்லுவாங்க. ഹല്ലേലൂയ. നിന്നെ വിളിച്ചത് അവിടെ പോയ കാര്യം ഇവിടെ പോയ കാര്യം ഒന്നും പറയാനല്ല. உங்களை அழைத்தது அங்க போன காரியம் இங்க வந்த காரியம் சொல்றதுக்காக அல்ல. ജസ്റ്റ് ദൈവം ചെയ്ത ബ്ലെസ്സിങ്ങിനെ കുറിച്ച് ഒരു സാക്ഷ്യം പറയാം. ஆமென். சாட்சியாக தேவன் செய்த காரியத்தை சிலர் சொல்லலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അല്ലാതെ ദൈവം നിന്നെ വമ്പ് പറയാനല്ല വിളിച്ചത്. ஆனால் தேவன் பெரிய காரியத்தை வம்பு சொல்ல தேவன் அழைக்கல. അഹങ്കാരം പ്രസംഗിക്കാനല്ല ദൈവം നിന്നെ വിളിച്ചത്. தலைகணத்தை குறித்து பேச தேவன் அழைக்கல. നിന്നെ ദൈവം വിളിച്ചത്, உன்னை தேவன் அழைத்தது ദൈവത്തിന്റെ தேவனுடைய വചനം പ്രസംഗിക്കാനാണ്. வசனத்தை பிரசங்கம் பண்ண. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கரங்களை தட்டி சொல்லுவோம். ദൈവത്തിന്റെ വചനം കേൾക്കുന്നിടത്തും പ്രസംഗിക്കുന്നിടത്തും മശിഹ വന്നിരിക്കും. தேவனுடைய வார்த்தையை பேசுகிற பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல மேசியா வந்திருப்பார். വിശ്വസിക്കുന്നവർ പറ. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. ഇന്ന് മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് പോകുമ്പോ இன்னைக்கு கூட்டம் முடிந்து போகும்போது നല്ല ബിരിയാണി അവിടെ നിന്ന് കിട്ടിയെന്നല്ല പറയേണ്ടത്. நல்ல பிரியாணி அங்கு கிடைச்சதுன்னு சொல்ல அல்ல. മീറ്റിംഗിന് വാ, മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ ഉടനെ ജോൺ പാസ്റ്റർ ബിരിയാണി തരും. ബിരിയാണി. ஆமே, கூட்டத்துக்கு வாங்க, மீட்டிங்க்கு வாங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜான் பாஸ்டர் உங்களுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ പോയ നല്ല ഗ്ലാമറുള്ള പാസ്റ്ററിനെയും ഗ്ലാമറുള്ള ചേച്ചിയും കാണാം. അതുകൊണ്ട് പോകാം. அங்க போன அழகான பாஸ்டரையும் அழகான அக்காவையும் பார்க்கலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ ഒത്തിരി യൂത്ത് ഉണ്ട്, അവരെ കാണാൻ പോകാന്നല്ല. அநேக வாலிபர்கள் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலாம் என்றல்ல. മീറ്റിംഗ് കഴിഞ്ഞിട്ട് പോകുമ്പോ പറയണം, மீட்டிங் முடிஞ்சு போகும்போது சொல்லணும், ഞങ്ങൾ മശിഹായെ കണ്ടു എന്ന് പറയണം. நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்ல வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു മീറ്റിംഗ് കഴിയുമ്പോ, ஒரு கூட்டம் முடியும் போது ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതനായ ക്രിസ്തുവിന്റെ പ്രസൻസ്, ஓ பிரதான மகா பிரதான ஆசாரியரா இருக்கிற கிறிஸ்துவின் பிரசன்னத்தை, രാജാതി രാജാവായ ക്രിസ്തുവിന്റെ പ്രസൻസ്, ராஜாதி ராஜாவா இருக்கக்கூடிய கிறிஸ்துவின் பிரசன்னத்தை, വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തനായ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവാചകന്റെ പ്രസൻസ്, ஆமென், வார்த்தையிலும் கிரியைகளிலும் ஹல்லேலூயா வல்லமையான தீர்க்கதரிசியா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையில் நிறைக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிரசன்ஸ் என்று சொல்லி, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா, കണ്ടോ, ദൈവത്താൽ അയക്കപ്പെട്ടവൻ தேவனால் அனுப்பப்பட்டவர் ദൈവത്തിന്റെ വചനം പ്രസ്താവിക്കുന്നു.
தேவனுடைய வசனத்தை பேசுகிறார். അവൻ ആത്മാവിനെ അളവ് കൂടാതെ കൊടുക്കുന്നു. ஆமென். அவருக்குள் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். ഏലിയാവ് എലീശയ്ക്ക് അളന്നാണ് ആത്മാവിനെ കൊടുത്തത്. எலியா எலிசாவுக்கு அளந்துதான் ஆவியை கொடுத்தார். ഏലിയാവിനെ പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല. எலியாவை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. എലീശയുടെ വാക്കിന് ഒരു അളവുണ്ടായിരുന്നു. எலிசாவின் வார்த்தைக்கு ஒரு அளவு இருந்தது. പ്രൈസിൽ അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, നിന്റെ വാക്കിന് അളവുണ്ടാകരുത്. உங்க வார்த்தைக்கு அளவு இருக்க கூடாது. അതുകൊണ്ട് വചനം പറയുന്നത്, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, നീ അളക്കുന്ന അളവിനാൽ അളന്നെടുക്കും. நீ அளக்கிற அளவின்படியே உனக்கும் அளக்கப்படும். നിന്നെ നോക്കി മനുഷ്യൻ അളക്കുന്നതല്ല അളവ്. உங்களை பார்த்து மனுஷன் அளக்கிறது அளவு கிடையாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുതിയ നിയമത്തിലെ അഭിഷേകത്തിന് അളവില്ല. புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்திற்கு அளவே இல்லை. മത്തായിയുടെ സുവിശേഷം மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2-ാം അധ്യായം 2ஆம் அதிகாரம் 11-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது അവിടെ 3 വിദ്വാൻമാരെ നമുക്ക് കാണാൻ കഴിയും. அங்கே 3 சாஸ்திரிகளை நம்ம பார்க்க முடியும். അവര് 3 ശാസ്ത്രിമാര്, அந்த 3 சாஸ்திரிகளும் അമേൻ, യേശുവിന്റെ അമ്മ മറിയെ കാണാനല്ല പോയത്. இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்க்க போகல. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, 3 ശാസ്ത്രിമാർ വന്നത് 3 சாஸ்திரிகள் வந்தது യേശുവിന്റെ അമ്മ മറിയെ കാണാനല്ല, இயேசுவின் தாயாகிய மரியாளை பார்க்க அல்ல. അവർ ചോദിച്ചത് ഒറ്റ ചോദ്യം. அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, ജോസഫ് എവിടെയെന്നല്ല, யோசேப்பு எங்கே என்றல்ல, മറിയ എവിടെയെന്നല്ല, மரியா எங்கே என்றல்ல, രാജാവായി പിറന്നവൻ എവിടെ, ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? മടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம், നീ ജനിച്ചത് കുടിലാണെങ്കിലും, நீ பிறந்தது ஒரு தொழுவத்தில் என்றாலும், നീ പിറന്നത് ഫുട്പാത്തിലാണെങ്കിലും, ஃபுட்பாத்தில் என்றாலும், കടവരാന്തയിലാണെങ്കിലും, வராந்தை என்றாலும், നിന്റെ ജനനം, உன் பிறப்பு രാജാവ്, ராஜா, you are the king, நீ ராஜா, you are the king. நீ ராஜா. മടിച്ചു പറ. கை தட்டி சொல்லு, I am the king, நான் ராஜா, I am the royal. நான் ராயல். Judas. ஓ ஷகலபா. Amen. ஆமென். അഭിഷേകം. அபிஷேகம். எஸ் எஸ் எஸ். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അല്ല, ശാസ്ത്രിമാർ വന്നിട്ട് ചോദിക്കുക, சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், എവിടെ 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 എവിടെ? எங்கே எங்கே எங்கே? അവര് കുഞ്ഞിനെ തിരക്കുകയാണ്. அவங்க பிள்ளையை தேடுறாங்க. രാജാവായി ജനിച്ചവൻ എവിടെ? ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? തലയിൽ കൈവച്ചിട്ട് പറഞ്ഞു, தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, എന്റെ ജനനം, என் பிறப்பு രാജാതി രാജാവായി, ராஜாதி ராஜாவாய். I am the king. நான் ராஜா. എനിക്കൊരു അപ്പനുണ്ട്, எனக்கு ஒரு அப்பா உண்டு, എനിക്കൊരു പിതാവുണ്ട്. எனக்கு ஒரு பிதா உண்டு. അവൻ ജനിച്ചത്, அவர் பிறந்தது രാജാവായിട്ടാണെങ്കിൽ, ராஜாவாக இருந்தார் என்றால், അവന്റെ പിള്ളയായ ഞാൻ, அவருடைய பிள்ளையாய் இருக்கக்கூடிய நான் ജനിച്ചത്, பிறந்தது രാജാവായിട്ട്, ராஜாவாக. നിന്നെ പരിപാലിക്കാൻ കഴിവുള്ള ഒരുവനേ ഉള്ളൂ. உன்னை பாதுகாக்க திறமை உள்ள வல்லமை உள்ள ஒருவர் தான் இருக்கிறார். ആരുടെയും സഹായമില്ലാതെ, யாருடைய உதவியும் இல்லாமல், സ്വന്തം കല്ലറയെ തുറന്ന്, ஓ சொந்த கல்லறையை திறந்து ഉയർത്തെഴുന്നേറ്റ உயிர் தெழுந்த ഒരേ ഒരു ആളെ ഉള്ളൂ. ஒரே ஒரு நபர் தான் உண்டு, നസ്രേനായ യേശു. நஸ்ரேனாகிய இயேசு. കരമടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம், ஆமென். പല മഹാന്മാരുടെ കല്ലറ അടഞ്ഞിരിക്കുമ്പോൾ, பல ஆமென் மகான்களுடைய கல்லறைகள் இன்றும் மூடப்பட்டிருக்கும் போது, ഹിസ്റ്ററി പറയുന്നത് യേശു ഒരു മഹാനാണെന്നാ പറയുന്നത്. ஆமென், சரித்திரம் சொல்லுகிறது இயேசு ஒரு மகான் என்று. ദൈവം എന്ന് പറയുന്നില്ല, അദ്ദേഹം ഒരു മഹാനാണെന്നാ പറയുന്നത്. அவரை தேவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை மகான் என்று சொல்லுகிறார்கள். അലക്സാണ്ടർ ചക്രവർത്തി മഹാനായിരുന്നു. ஒரு ஆமென், அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி அவன் ஒரு மகானாயிருந்தார். അദ്ദേഹം കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. அவர் இன்றைக்கும் கல்லறைக்குள் இருக்கிறார். ടിപ്പു സുൽത്താൻ ഒരു മഹാനായിരുന്നു. திப்பு சுல்தான் ஒரு மகானாயிருந்தார். അദ്ദേഹം ഇന്നും കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. அவர் இன்றைக்கும் கல்லறைக்குள் தான் இருக்கிறார். നെപ്പോളിയൻ ഒരു മഹാനായിരുന്നു. நெப்போலியன் ஒரு மகானாயிருந்தார். കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. அவர் இப்பொழுது கல்லறைக்குள்ளே. ശ്രീ ബുദ്ധൻ ഒരു മഹാനായിരുന്നു. ஸ்ரீ புத்தன் ஒரு மகானாயிருந்தார். കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. அவர் இன்றைக்கும் கல்லறைக்குள்ளே. ശ്രീ നാരായണ ഗുരു ഒരു മഹാനായിരുന്നു. ஸ்ரீ நாராயண குரு ஒரு மகானாயிருந்தார். കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. கல்லறைக்குள் இருக்கிறார். ചാച്ചാ നെഹ്റു മഹാനായിരുന്നു. சாச்சா நேரு ஒரு மகானாயிருந்தார். കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. கல்லறைக்குள் இருக்கிறார். മഹാത്മാഗാന്ധി മഹാനായിരുന്നു. மகாத்மா காந்தி மகானாயிருந்தார். കല്ലറയ്ക്കകത്തിരിക്കുന്നു. கல்லறைக்குள் இருக்கிறார். ഹിസ്റ്ററി മഹാൻ എന്ന് പറഞ്ഞ வரலாறுகள் மகான் என்று சொன்ன നസ്രേനായ യേശു நஸ்ரேனாகிய இயேசு കല്ലറയ്ക്കകത്തില്ല. கல்லறைக்குள் இல்லை, അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റു. அவர் உயிரோடு எழுந்தார். So he is only God. ஏனென்றால்
ஏனென்றால் அவர் மட்டுமே தேவன். கரங்களை அடிச்சு பாரு. கரங்களை தட்டி சொல்லுவோம். அரப ஷைடாம். ஹalleluya ஹalleluya ഹല്ലേലൂയ. ഹalleluya. ലോകത്തിലെ പല മഹാന്മാരുടെ കല്ലറ അടഞ്ഞിരിക്കുമ്പോൾ, உலகத்திலே மகான்களுடைய கல்லறைகள் அடைக்கப்பட்டிருக்கும் போது ഒരേ ഒരു കല്ലറ മാത്രം തുറന്നിരിക്കുന്നു. ஒரே ஒரு கல்லறை மட்டுமே അത് திறக்கப்பட்டிருக்கிறது. വിളിച്ചു പറയുന്നു, அது கூப்பிட்டு இப்படி சொல்லுகிறது, ഞാൻ നിന്നെ രക്ഷിക്കും, நான் உன்னை தாமே ரட்சிப்பேன். ഞാൻ നിന്നെ മരണത്തിൽ നിന്ന് രക്ഷിക്കും. ஆமே, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மரணத்திலிருந்து தப்புவிப்பேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രാജാവായി പിറന്നവൻ എവിടെ? ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? ഇവര് 3 കാര്യങ്ങൾ അവിടെ കൊണ്ടുവന്നു. அவர்கள் 3 வித பொருட்களை அங்கே கொண்டு வந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് പൊന്ന് അവർ കൊണ്ടുവന്നു. பொன்னை அவர்கள் அங்கே கொண்டு வந்தார்கள். ശാസ്ത്രിമാർ എന്താ കൊണ്ടുവന്നേ? சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்தார்கள்? ஒன்று അവർ പൊന്ന് കൊണ്ടുവന്നു. அவர்கள் பொன்னை கொண்டு வந்தார்கள். பொன் രാജാവിനെ കാണിക്കുന്നു. அது ராஜாவை காண்பிக்கிறது. എന്താ കാണിക്കുന്നത്? என்னத்தை குறிக்கிறது? பொன் தங்கம் രാജാവിനെ കാണിക്കുന്നു, ராஜாவை காண்பிக்கிறது. இரண்டாவதாக അവർ കുന്തിരിക്കം കൊണ്ടുവന്നു. அவர்கள் தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள். കുന്തിരിക്കം, தூப வர்க்கம் പുരോഹിതനെ കാണിക്കുന്നു. அது ஆசாரியனை காண்பிக்கிறது. പഴയ നിയമത്തിലെ പുരോഹിതനാണ് കുന്തിരിക്കം ഉപയോഗിക്കുന്നത്. பழைய ஏற்பாட்டின் ஆசாரியன் தான் இந்த தூப வர்க்கத்தை கொண்டு நடப்பார். രാജാക്കന്മാരാണ് സ്വർണ്ണം ഉപയോഗിക്കുന്നത്. ராஜாக்கள் தான் தங்கத்தை பொன்னை பயன்படுத்துவார்கள். അതുകൊണ്ട് കുന്തിരിക്കം പുരോഹിതനെ കാണിക്കുന്നു. அதனால தூப வர்க்கம் ஆசாரியனை காண்பிக்கிறது. மூன்று வெள்ளை போலம் അത് പ്രവാചകനെ കാണിക്കുന്നു. அது தீர்க்கதரிசியை காண்பிக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். അതുകൊണ്ട് ശാസ്ത്രിമാർ പറഞ്ഞു, அதனால சாஸ்திரிகள் சொன்னார்கள், നാം ഇവിടെ കിടക്കുന്നത് இங்கே இருப்பது രാജാതി രാജാവ്, ராஜாதி ராஜா, ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ, பிரதான ஆசாரியர், വാക്കിലും പ്രവൃത്തിയുള്ള ശക്തനായ പ്രവാചകൻ, வார்த்தையிலும் கிரியையிலும் வல்லமையான தீர்க்கதரிசி. കരം അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லு. ദൈവ രഗത കമന രഗത ക്ഷീണം ஓ ஷகத்தே രഗത വേദം രഗത பைலே ரகதல பவுலே ரிபாலா ஷதமாமா ஷபேனியா. ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലാക്കുന്നവർ ദൈവത്തെ സ്തുതിച്ച്. புரிந்து கொண்டவங்க தேவனை துதிப்போ. അർത്ഥം മനസ്സിലായോ? அர்த்தம் புரிந்ததா உங்களுக்கு? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ശാസ്ത്രിമാർ കൊണ്ടുവന്ന ഈ 3 കാര്യത്തിന്റെ മീനിങ് ഇതാണ്. சாஸ்திரிமார்கள் கொண்டு வந்த இந்த 3 பொருட்களின் அர்த்தம் இதுதான். ആമേൻ. രാജാതി രാജാവ്, ராஜாதி ராஜா, പുരോഹിതൻ, ஆமே ஆசாரியன், വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തിയുള്ള പ്രവാചകൻ, வார்த்தையிலும் செயலிலும் வல்லமையான தீர்க்கதரிசி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ഗോഡ്. ஆமென். ഇരട്ടി പങ്ക് അഭിഷേകം, இரட்டத்தனையான அபிஷேகம். ഇവിടെ നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത് ഏലിയാവിനെയും എലീശയും നമുക്ക് കാണാൻ കഴിയും. இங்கே நாம் எலியாவையும் எலிசாவையும் பார்க்க முடிகிறது. 2 ജനറേഷൻ ഒരുമിച്ച് നിൽക്കുക. 2 தலைமுறை ஒன்று சேர்ந்து நிற்கிறது. എന്നാ സീനം നോക്കിയേ. எப்படிப்பட்ட காட்சின்னு பாருங்க. 2 ജനറേഷൻ ഒരുമിച്ച് നിൽക്കുക. 2 தலைமுறையும் ஒன்று சேர்ந்து நிற்கிறது. കുറച്ചു നേരം വചനം കേൾക്കാൻ താല്പര്യമുണ്ടോ? கொஞ்ச நேரம் வசனத்தை கேட்க விருப்பம் உண்டா? ബോറടിക്കാത്തവരെന്ന് ഹല്ലേലൂയ പറഞ്ഞേ. போர் அடிக்காதவங்க கையில் ஹalleluya சொல்லுங்க. പ്രൈസ് ഗോഡ്. എനിക്കറിയത്തില്ല, ഭയങ്കര ഒരു അനോയിന്റിംഗ് മൂവിയാ. எனக்கு தெரியல, பயங்கரமான அபிஷேகம் அசைவாடுகிறது. 2 ജനറേഷൻ 2 தலைமுறையினர் ഇവിടെ ഒരുമിച്ച് നിൽക്കുക. இங்கே ஒருமித்து நிற்கிறார்கள். ഒന്ന് ഏലിയാവ്, ஒன்று எலியா, ഒന്ന് എലീശ, இன்னொன்று எலிசா. 2 തലമുറകൾ എവിടെ ഒന്നിക്കുന്നു? 2 தலைமுறை எங்கே ஒன்று சேர்கிறார்களோ അവിടെ, அங்கே ഓപ്പൺ ഹെവൻ വെളിപ്പെടും. அங்கே திறக்கப்பட்ட பரலோகம் வெளிப்படும். 2 പേര് എവിടെ ഒരേ അഭിഷേകത്തിൽ നിൽക്കുന്നു? 2 பேரும் எப்போ ஒரு அபிஷேகத்தில் நிக்கிறாங்களோ അവിടെ ഓപ്പൺ ഹെവൻ വെളിപ്പെടും. அங்கே திறக்கப்பட்ட பரலோகம் வெளிப்படும். ഇന്ന് രാത്രി നീ ഒരുമിച്ച് നിൽക്കാൻ തയ്യാറാണെങ്കിൽ, இந்த இரவில் நீங்க ஒருமித்து நிற்க ஆயத்தப்பட்டால், സഭയെ നീ ഒരുമിച്ച് നിൽക്കാൻ തയ്യാറായ, நீ ஒருமித்து நிற்க ஆயத்தப்பட்டால், നിന്റെ തലയ്ക്ക് മീതെ உன் தலைக்கு மேலே സ്വർഗം അടഞ്ഞു കിടക്കത്തില്ല. ஓ பரலோகம் பூட்டப்பட்டிருக்காது, അത് തുറന്നിരിക്കും. அது திறக்கப்பட்டிருக்கும். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிகள் கைகளை தட்டி சொல்லுவோம். ഒരുമിച്ച് ആരാധിക്കുക. ஒருமித்து ஆராதிப்போம். ഇപ്പോൾ അടഞ്ഞ സ്വർഗം തുറക്കുന്ന രാത്രി, முடக்கப்படுவதாய் அடைக்கப்பட்ட பரலோகம் திறக்கிற இரவு. നല്ലവണ്ണം ആരാധിച്ച് நல்ல கை தட்டி ஆராதிங்க. ஹalleluya. ഇപ്പൊ പഴയ നിയമത്തില് பழைய ஏற்பாட்டுல എലീശയും ഏലിയാവും ഒരുമിച്ച് നിന്നപ്പോ எலிசாவும் எலியாவும் ஒன்று சேர்ந்து நின்றபோது സ്വർഗം തുറന്നു, பரலோகம் திறக்கப்பட்டது. ഇനി പുതിയ നിയമത്തിൽ വരുമ്പോൾ இனி புதிய ஏற்பாட்டுல வரும்போது
പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ കണ്ണിയായ ஆமென். பழைய ஏற்பாட்டின் அவன் கடைசி கன்னியாகிய യോഹന്നാനും யோவானும் പുതിയ നിയമത്തിന്റെ തുടക്കമായ ക്രിസ്തു. புதிய ஏற்பாட்டின் ஆரம்பமாகிய கிறிஸ்துவும். ശ്രദ്ധിക്കുക, நல்ல கவனிங்க. പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ കണ്ണിയായ യോഹന്നാൻ ഏലിയാവിനെ കാണിക്കുന്നു. ஆமென். பழைய ஏற்பாட்டின் கடைசி நபராய் இருக்கக்கூடிய யோவானை ஆமென் எலியாவின் ஆமென் பிரதிபலிப்பாய் காண்பிக்கப்படுகிறது. എലീശയെ, ஆமென் யோவான் ஸ்நானகனை. எஸ். പുതിയ നിയമത്തിലെ തുടക്കം ക്രിസ്തു, ஆமென் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம் கிறிஸ்து. എലീശയെ കാണിക്കുന്നു. அது எலிசாவை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മനസ്സിലാകുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. ஆமென். புரிந்து கொள்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ കണ്ണിയായ യോഹന്നാനും ஆமென் பழைய ஏற்பாட்டின் கடைசி நபராய் இருக்கக்கூடிய அந்த யோவான் ஸ்நானகனும் തുടക്കമായ ക്രിസ്തുവും தொடக்கமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவும் യോർദാൻ നദിയിൽ ഒരുമിച്ചപ്പോൾ யோர்தான் நதியில் ஒன்று சேர்ந்தபோது അതേ യോർദാനിൽ സ്വർഗ്ഗം തുറന്നു. அதே யோர்தானில் பரலோகம் திறக்கப்பட்டது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഏലിയാവും എലീശയും എവിടെ ഒരുമിച്ചോ எலியாவும் எலிசாவும் எங்கே ஒன்று അവിടെ சேர்ந்தார்கள். ഇപ്പൊ യോഹന്നാനും ക്രിസ്തു ഒരുമിക്കുകയാണ്. ஆமென். அங்கே யோவான் ஸ்நானகனும் கிறிஸ்துவும் ஒன்று சேருகிறார்கள். ഏലിയാവും എലീശയും ഒരുമിച്ചപ്പോൾ எலியாவும் எலிசாவும் ஒருமித்த போது സ്വർഗ്ഗം തുറന്നതുപോലെ வானம் திறக்கப்பட்டது போல സ്നാപക യോഹന്നാനും ஆமென் ஆமென் யோவான் ஸ்நானகனும் യേശുവും இயேசுவும் ഒരുമിച്ചപ്പോൾ ஒன்று சேர்ந்தபோது സ്വർഗ്ഗം തുറന്നു. வானம் ഈ திறக்கப்பட்டது. രാത്രി இந்த இரவிலே അങ്ങനെ ഒരു ജനറേഷൻ அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി இந்த இரவில എഴുന്നേറ്റ് വാ, എഴുന്നേറ്റ് വാ, எழும்பி வா எழும்பி வா അടിച്ചു പറ. எழும்பி கரங்களை தட்டி I சொல்லுங்க. am the generation. ஓ ஜீசஸ் I am the generation. நான் அந்த தலைமுறை. ചൂടാ, കപട. உடமன மௌடா ரகடம் வைடே ரகடம் അതന്യ സ്വർഗ്ഗത്തെ തുറക്കുന്നു. ரபபப ஷகலகலியம் അതന്യ സ്വർഗ്ഗത്തെ തുറക്കുന്ന, ஓ வானத்தை திறக்கிற അതന്യ സ്വർഗ്ഗത്തെ തുറക്കുന്ന அடைக்கப்பட்ட வானத்தை திறக்கிற ഒരു തലമുറ ஒரு தலைமுறை ഈ രാത്രി இந்த இரவிலே എഴുന്നേറ്റ് വാ. எழும்பி வா. அடைக்கப்பட்ட வானத்தை திறக்கக்கூடிய ஒரு தலைமுறை எழும்பி வரட்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். എലീശ எலிசா ഏലിയാവിന്റെ കൂടെ எலியாவோடு கூட ഒരുമിച്ച് നടന്നു. ஒருமித்து நடந்தான். ഇന്ന് രാത്രി എത്ര പേർ തയ്യാറാണ്? இந்த இரவுல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? വാക്ക് വിത്ത് ജീസസ്. இயேசுவோடு சேர்ந்து நடங்க. വാക്ക് വിത്ത് ജീസസ്. இயேசுவோடு சேர்ந்து நடங்கள். ഏലിയാവിന്റെ കൂടെ എലീശ നടന്നു. எலியாவோடு கூட எலிசா நடந்தான். ഒരു സെക്കൻഡ് പോലും വിട്ടു പിരിയാതെ, ஒரு நொடி கூட பிரியாம, ആമേ വിട്ടു പിരിയാതെ, விட்டு விலகாம, ഒരു നിഴൽ പോലെ ஒரு நிழலை போல ഏലിയാവിന്റെ കൂടെ എലീശ നടന്നു. எலியாவோடு கூட எலிசா நடந்தார். രാത്രി നടക്കാൻ തയ്യാറാണോ? இந்த இரவுல நடக்க ஆயத்தமா நீங்க? Are you ready? ஆயத்தமா? സ്വർഗം തുറക്കും. வானம் திறக்கப்படும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒന്ന് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 19 അധ്യായം വായിക്കുമ്പോൾ 19வது அதிகாரத்தை வாசிக்கும் അവിടെ போது നമുക്ക് എലീശയെ കാണാൻ കഴിയും. அங்கே நம்மால் எலிசாவை பார்க்க முடியும். എലീശ ഒരു വിശ്വസ്തനായിരുന്നു. எலிசா ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தார். അമ്മ എലീശയെ 19 അധ്യായത്തിൽ കാണുമ്പോൾ எலிசாவை இந்த 19வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ഒരു സക്സസ് ബിസിനസ്മാൻ ആയിരുന്നു. அவர் தொழிலிலே வெற்றி அடைந்த ஒரு நபராயிருந்தார். സാറ്റിസ്ഫൈഡ്. അവന്റെ കൃഷിയിൽ അവൻ സക്സസ് ആയിരുന്നു. விவசாயத்துல நல்ல திருப்தியான மனுஷனாயிருந்தார். ഈ സക്സസ് ആയിട്ട് അവന്റെ ബിസിനസ് മുന്നോട്ട് പോകുമ്പോൾ வெற்றியோடு இவருடைய தொழில் முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் ഏലിയാവിനോട് ദൈവാത്മാവ് പറയുകയാണ്, எலியாவை பார்த்து தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், നിന്റെ കൂടെ നടക്കാൻ, உன்னோடு கூட சேர்ந்து நடக்க നിനക്ക് ഞാനൊരു പാർട്ട്ണറെ തെരഞ്ഞെടുക്കുകയാണ്. உனக்கு ஒரு பங்காளியை நான் தெரிந்து கொள்கிறேன். നിനക്കൊരു പാർട്ട്ണറെ ഞാൻ നിനക്ക് உனக்கு തരികയാണ്. ஒரு பங்காளியை தருகிறேன். അവൻ എലീശ എന്നാണ് അവന്റെ പേര്. அவன் பேர் எலிசா. അവൻ இப்பொழுது വിജയകരമായ ബിസിനസ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. நல்ல வெற்றிகரமாக தொழிலை செய்து கொண்டிருக்கிறான். അവനെ കണ്ടുടനെ நீ அவனை பார்த்த உடனே നിന്റെ പുതപ്പ് അവന്റെ മേൽ ഇടണം. உன் மேல இருக்கிற சால்வை அவன் மேல போடணும். അല്ലെങ്കിൽ വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, 2 പ്രാവശ്യം എലീശയുടെ മേൽ പതപ്പ് വീണു. 2 முறை எலிசாவின் மேல் சால்வை விழுந்தது. നമുക്ക് ഒരു വട്ടത്തെ കാര്യം അറിയാവൂ, நமக்கு ஒரு முறைதான் காரியம் தெரியும். പക്ഷെ നമ്മൾ നല്ലവണ്ണം പഠിച്ചാൽ ஆனா நம்ம நல்ல முறையில வாசித்தா 2 പ്രാവശ്യം എലീശയുടെ മേൽ പതപ്പ് വീണു. 2 முறை எலிசாவின் மேல் சால்வை விழுந்தது. എലിയാവ് എലീശയെ കണ്ടപ്പോൾ எலியா எலிசாவை பார்த்தபோது ഏലിയാവിന്റെ പുതപ്പ് എലീശയുടെ മേലിട്ടു. எலியாவின் சால்வையை எலிசாவின் மேல் போட்டார். അത് സ്പിരിച്വൽ കവറിങ്ങിനെ കാണിക്കുന്നു. ஆவிக்குரிய ஆமை அணைப்பை அல்லது கவரிங்கை காண்பிக்கிறது. അതൊരു റിലേഷൻഷിപ്പിനെ அது കാണിക്കുന്നു. ஒரு உறவை காண்பிக்கிறது.
ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അതൊരു ബന്ധത്തെ കാണിക്കുന്നു. அது ஒரு உறவை ஐக்கியத்தை காண்பிக்கிறது. പുതിയ തുടക്കത്തെ அது കാണിക്കുന്നു. ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பிக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. എലീയാവിന്റെ അഭിഷേകം എലീശയുടെ മേൽ വീണു. எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் விழுந்தது. എലീശ എന്ത് ചെയ്തെന്നറിയാമോ? எலிசா என்ன தெரியுமா செய்தார்? തന്റെ കാളകളിൽ ഒന്നിനെ, தன்னுடைய காளைகளில் ஒன்றை അത് യാഗം കഴിപ്പിച്ചു. அதை பலி செலுத்தினார். രണ്ട് കാളകൾ ഒരുമിച്ച് നിന്നാലേ ரெண்டு காளைகள் ஒருமித்து நின்றால்தான் ആമേൻ ഉഴാൻ പറ്റത്തുള്ളൂ. அது உழ முடியும். അതിൽ ഏറ്റവും ബലവും ശക്തിയുള്ള ഒന്നിനെ, அதில் மிகவும் பலமும் வல்லமையும் உள்ள ஒன்றை ആമേൻ യാഗപീഠത്തിൽ വച്ച് ചുട്ടുകളഞ്ഞു. அவன் பலிபீடத்தில் வைத்து சுட்டெரித்து விட்டான். നിങ്ങൾ അത് വായിച്ചാൽ മതി. நீங்கள் அதை வாசித்தால் போதும். എലീശയുടെ அவன் எலிசாவுடைய മുഖം, அந்த நுகம், ആ ഉഴുന്ന യന്ത്രം, அந்த உழுகிறதான ஏற்கலப்பை என்று சொல்லப்படுகிற நுகம் എല്ലാം അടിച്ചു പൊട്ടിച്ച് எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி യാഗസ്ഥലത്തിട്ട് തീ കത്തിച്ചു. பலி செலுத்துகிற இடத்துல வச்சு அதை அக்னியால் எரித்து விட்டார். എന്നിട്ട് പുറം വാതിൽ അടച്ച്, அவன் வெளில உள்ள கதவை அடைச்சி, പിൻവാതിൽ അടച്ച്, அவன் முன்ன உள்ள கதவை அடிச்சு, പിൻവാതിൽ பின் வாசலை அடைத்து അവൻ ഏലിയാവിന്റെ പുറകെ പോയി. அவன் எலியாவுக்கு பின்பதாகவே சென்றார். ഇനി പീറ്ററിനെ നമുക്ക് എടുത്തു നോക്കാം. பேதுருவை நாம் எடுத்து பார்க்கலாம். ഏലിയാവ് എലീശയുടെ അടുക്കൽ വന്നതുപോലെ எலியா எலிசாவின் அருகே வந்தது போல യേശു പീറ്ററിന്റെ അടുക്കൽ വന്നു. இயேசு பேதுருவின் அருகே வந்தார். அல்லேலூயா. ഞാൻ നിന്നെ തെരഞ്ഞെടുക്കുന്നെന്ന് പറഞ്ഞപ്പോ, நான் உன்னை தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னபோது പടകം വലയും படகையும் வலையையும் വിട്ടുവിട്ട് പിൻവാതിൽ തുറന്നിട്ടിട്ട് യേശുവിന്റെ പുറകെ പോയി. பின்வாசலை திறந்துட்டு இயேசுவுக்கு பின்பதாக போய்விட்டார். യേശുവിന്റെ കൂടെ നടക്കുമ്പോൾ, இயேசுவுக்கு கூடவே நடக்கும்போது എന്തെങ്കിലും പ്രോബ്ലം വരികയാണെങ്കിൽ, ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் പിൻവാതിലൂടെ അകത്ത് പോയി பின்னாடி திறந்திருக்கிற வாசல் வழியா உள்ள நுழைஞ்சு താൻ വിട്ടിട്ട വലയും വഞ്ചിയും വഞ്ചിയും വലയും എടുക്കാം. அவனுடைய படகையும் வலையும் எடுத்துக்கொள்ளதான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഇതാണ് എലീശയും പീറ്ററും തമ്മിലുള്ള വ്യത്യാസം. அதுதான் எலிசாவுக்கும் பேதுருக்கும் உள்ள வித்தியாசம். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ദൈവനാമത്തിൽ നീ ഇറങ്ങുമ്പോൾ, தேவ நாமத்தில் நீ புறப்பட்டு வரும்போது പീറ്ററിനെ പോലെ നീ ഇറങ്ങരുത്. பேதுருவை போல நீ வரக்கூடாது. എലീശയെ പോലെ ഇറങ്ങണം. எலிசாவை போல் வரணும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். മിനിസ്ട്രിക്ക് വേണ്ടി തയ്യാറെടുക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, ஊழியத்துக்காய் ஆயத்தப்படுகிற யாராவது இருந்தால் വിടേണ്ടത് വിട്ടിട്ട് പോണം. ஆமே அதை எல்லாவற்றையும் விட்டு போக வேண்டும். വിടേണ്ടത് വിട്ടിട്ട് പോണം. விட வேண்டியதை விட்டு போக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ടാ യേശു കർത്താവ് പറഞ്ഞത്, அதனால இயேசு கர்த்தர் சொன்னார், ഒരിക്കൽ ഛർദ്ദിച്ചതിന്റെ പിന്നിൽ നീ പോകരുത്. ஒரு முறை வாந்தி பண்ணிய பின்பதாக நீ போக கூடாது. എലീശയ്ക്ക് മനസ്സിലായി. எலிசாவுக்கு புரிந்தது, രണ്ട് വ്യത്യാസമുണ്ട് കേട്ടോ. ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. പീറ്ററിന്റെ മേൽ സ്പിരിച്വൽ കവർ വീണത് பேதுருவின் மேல் அந்த ஆவிக்குரிய மூடுதல் விழுந்தது മർക്കോസിന്റെ മാളികയിൽ വെച്ചായിരുന്നു. மார்க்குவின் மேல் வீட்டறையில வச்சு. എലീശയ്ക്ക് ஆனா எலிசாவுக்கு വിളിച്ചപ്പോ തന്നെ വീണു. அடைக்கும் பொழுதே கர்த்தர் கொடுத்துட்டாரு. അതാ രണ്ടുപേരുടെ നോളജിന്റെ വ്യത്യാസം. அதுதான் ரெண்டு பேருக்கு உள்ள அறிவுக்கு வித்தியாசம் இருந்தது. സ്പിരിച്വൽ കവർ എപ്പോ വന്നോ, எப்பொழுது ஆவிக்குரிய கவரிங் வந்ததோ എലീശ തീരുമാനിച്ചു, எலிசா தீர்மானித்தார், ഇനി ഞാൻ പിന്മാറ്റത്തിൽ പോകുന്ന പരിപാടിയില്ല. இனி பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய வேலையே கிடையாது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പിന്മാറ്റത്തിൽ പോകാൻ ഒരുപാട് സാഹചര്യങ്ങൾ നിനക്കെതിരെ വരും. பின்மாற்றத்துக்கு போகக்கூடிய அநேக வாய்ப்புகள் ஒருவேளை வரலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്ത് തന്നെ വന്നാലും, என்ன வந்தாலுமே ഞാൻ എന്റെ ഗുരുവിന്റെ കൂടെ നിൽക്കുമെന്നുള്ള തീരുമാനമായിരുന്നു എലീശയ്ക്കുണ്ടായിരുന്നത്. நான் என் குருவோடு கூடவே இருப்பேன் என்ற தீர்மானம் எலிசாவுக்குள்ள இருந்தது. ഇന്ന് രാത്രി ചില എലീശമാരെ ദൈവം തെരഞ്ഞെടുക്കാൻ പോകും. இந்த இரவுல சில எலிசாக்களை தேவன் தெரிந்து கொள்ள போகிறார். നിന്റെ സഭയിലെ പാസ്റ്റർ ഒരു ഏലിയാവാണെങ്കിൽ, உங்க சபையின் போதகர் ஒரு எலியா என்றால், നിന്റെ മേലൊരു അഭിഷേകം നിന്റെ മേലുണ്ട്. உங்க மேல ஒரு அபிஷேகம் உண்டு. നീ ഒരു എലീശയാണ്. நீங்க ஒரு எலிசா. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். എന്തൊക്കെ പോരാട്ടം വന്നാലും, எந்த போராட்டம் வந்தாலும், എന്തൊക്കെ സാഹചര്യം വന്നാലും, எந்த சூழ்நிலை வந்தாலும் ഞാൻ സഭ വിട്ടു പോകത്തില്ല. நான் சபையை விட்டு போக மாட்டேன். എനിക്ക് വേണ്ടി ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തനെ വിട്ട് ഞാൻ പോകത്തില്ല. எனக்காக நியமித்திருக்கிற ஊழியரை விட்டு நான் போவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. മനസ്സിലായവർ ദൈവത്തെ സ്തുതിച്ച് புரிந்து கொண்டவங்க தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി ഒരു അസാധാരണമായ അഭിഷേകം ഇറങ്ങട്ടെ. இந்த இரவுல ஒரு அசாதாரணமான அபிஷேகம் இறங்கட்டும்.
ഒന്ന് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 2-ാം അധ്യായം 2ஆம் அதிகாரம் ഒന്ന് വായിക്കുമ്പോൾ ஒன்றை வாசிக்கும் போது ചുഴലിക്കാറ്റിന്റെ പ്രത്യേകത சூழல் காற்றில் இருந்த ஒரு சிறப்பு സ്വർഗത്തിൽ എടുക്കപ്പെടുക. பரலோகத்துக்கு எடுக்கப்படுதல். അപ്പൊ ചുഴലിക്കാറ്റിനെ കാണിക്കുന്നത് அப்ப அந்த சுழல் காற்று காண்பிப்பது என்னவென்றால் സ്വർഗവുമായിട്ടുള്ള കണക്ഷനാണ്. அது பரலோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை. എന്നാൽ കൊടുങ്കാറ്റ് അങ്ങനെയല്ല. ஆனா சூறாவளி காற்று அப்படி அல்ல. ഈ കൊടുങ്കാറ്റും ചുഴലിക്കാറ്റും ഒരു സ്ഥലത്ത് അടിച്ചത് വേദപുസ്തകത്തിനകത്തുണ്ട്. அந்த ஆமென் புயல் காற்றும் சூறாவளி காற்றும் ஒருமித்து அடித்தது வேத புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். അത് ഇയ്യോബിന്റെ ചരിത്രം നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ யோபின் சரித்திரத்தை வாசிக்கும் போது ഇയ്യോബിന്റെ ജീവിതത്തിൽ ഒരു കൊടുങ്കാറ്റ് അടിക്കുക. யோபுவின் வாழ்க்கையில ஒரு கொடிய காற்று வீசுகிறது. ഒട്ടകങ്ങൾ, ആട്, മാട്, മൃഗസമ്പത്ത്, വീട്, ഭാര്യ, മക്കൾ എല്ലാം നശിച്ചു പോയി. ஒட்டகம், ஆடு, மாடு, ஆமென் பிள்ளைகள், எல்லா வீடு சொத்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு போய்விட்டது. ആരോഗ്യം എല്ലാം നശിച്ചു പോയി. ஆரோக்கியம் எல்லாம் அழிக்கப்பட்டது. എന്നാൽ 42-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ 42வது அதிகாரத்தை வாசிக்கும் போது ദൈവം ചുഴലിക്കാറ്റിൽ ഇയ്യോബിന്റെ വീട്ടിൽ ഇറങ്ങി. தேவன் சுழல் காற்றில யோபுவின் வீட்டுக்குள் இறங்கினார். നഷ്ടപ്പെട്ടതിന്റെ ഡബിൾ മടങ്ങ് ദൈവം കൊടുത്തു. நஷ்டப்பட்டதனுடைய இரட்டத்தனையாய் தேவன் யோபுவுக்கு கொடுத்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, എവിടെയൊക്കെ ചുഴലിക്കാറ്റ് അടിച്ചോ, எங்கெல்லாம் சூறாவளி காற்று வீசினதோ അവിടെയെല്ലാം ഡബിൾ പോർഷൻ ബ്ലെസ്സിംഗ്, அங்கு எல்லாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல கரை கொடுத்து சொல்லுங்க, നീ ഒരു കൊടുങ്കാറ്റ് കണ്ടു എങ്കിൽ, நீ ஒரு கொடிய காற்றை பார்த்தாய் என்றால், ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, നീ ഒരു കൊടുങ്കാറ്റ് കണ്ടു എങ്കിൽ, கொடிய காற்றை பார்த்தாய் என்றால் പിന്നാടി ഒരു ചുഴലിക്കാറ്റ് വരുന്നുണ്ട്, ஒரு சூறாவளி வருகிறது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். കൊടുങ്കാറ്റിന്റെ പിന്നിൽ ഇരുട്ടാണെങ്കിൽ, கொடிய காற்றுக்கு பின்பதாக இருள் என்றால், ചുഴലിക്കാറ്റിൽ ദൈവത്തെ നീ കാണും. சுழல் காற்றிலே நீ தேவனை பார்ப்பாய். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അരമണിക്കൂറേ ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ടുള്ളൂ കേട്ടോ. அரை மணி நேரம் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ക്ലോക്കിൽ നോക്കരുത്, கடிகாரத்தை பார்க்காதீங்க. അരമണിക്കൂർ ഞാൻ അരമണിക്കൂർ സെൽവാണി പാസ്റ്റർ. அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் செல்வமணி பாஸ்டர். മനസ്സിലായോ? புரிஞ்சுதா உங்களுக்கு? 1 hour போயிட்டுണ്ടെങ്കിൽ അത് 30 മിനിറ്റ് സെൽവമണി പാസ്റ്റർ, 30 മിനിറ്റ് ഞാൻ. 1 மணி நேரம் முடிஞ்சிருக்குன்னா ஆமென், அரை மணி நேரம் செல்வமணி பாஸ்டர், அரை மணி நேரம்னா ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ അരമണിക്കൂറിലെ കാര്യങ്ങൾ മനസ്സിലായവരൊന്ന് കൈ ഉയർത്തി. இந்த அரை மணி நேரத்துல காரியங்கள் புரிந்தவங்க கையை உயர்த்துங்க. വലിയ വലിയ കാര്യങ്ങൾ നിങ്ങൾ കേട്ട് കഴിഞ്ഞു. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நீங்க கேட்டு விட்டீங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്നലെ 3 സ്ഥലത്തെ കുറിച്ച് ഞാൻ പ്രസംഗിച്ചു. நேற்றைய தினத்துல 3 இடத்தின் சிறப்பம்சத்தை குறித்து நான் பேசினேன். ഒന്ന് പറഞ്ഞേ, அதெல்லாம் சொல்லுங்க. 3 இடங்கள்: കെരീത്ത്, கெரீத், സീദോൻ, சீதோன், കർമ്മേൽ. கர்மேல். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇന്ന് இன்றைக்கு 4 സ്ഥലങ്ങളെ കുറിച്ച് പറയാൻ പോവാ. 4 இடங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன். ഏലിയാവിന് 3 സ്ഥലം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ எலியாவுக்கு 3 இடம் என்றால் എലീശയ്ക്ക് 4 സ്ഥലം. எலிசாவுக்கு 4 இடம். ஒன்று, நீ ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ് ചുമക്കേണ്ട ആളാണെങ്കിൽ, நீ இரட்டத்தனையான அபிஷேகத்தை சுமக்க வேண்டிய நபர் என்றால், ஒன்று ഒരു ഗിൽഗാലിലൂടെ ഒരു യാത്ര നിനക്കുണ്ട്. ஒரு கில்காலின் வழியாய் ஒரு யாத்திரை உனக்கு உண்டு. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ, கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ് നിനക്ക് വേണമെങ്കിൽ, இரட்டத்தனையான அபிஷேகம் உனக்கு வேண்டும் என்றால், ഗിൽഗാലിലൂടെ നീ പോകേണ്ടി വരും. கில்காலின் வழியாய் நீ போக நேரிடும். എന്താണ് ഗിൽഗാലിന്റെ പ്രത്യേകത? கில்காலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? ജോഷുവയുടെ പുസ്തകം 5-ാം അധ്യായം, யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், അതിന്റെ 9 മുതൽ அதுல 9 முதலாய் 15 വരെ വായിക്കുമ്പോൾ, அதுல 15 வரை வாசிக்கும் போது വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആ സ്ഥലത്തിന്റെ അർത്ഥം, அந்த இடத்திற்குரிய அர்த்தம், നിന്ന ഉരുട്ടിക്കളഞ്ഞ സ്ഥലം, நிந்தையை புரட்டி போட்ட இடம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അപ്പൊ ഗിൽഗാലില് ഒരു നിന്ന ഒരു പാറ പോലെ, ഉരുണ്ട പാറ പോലെ ഇരുന്നു. நிந்தையானது ஒரு உருண்ட பாறையை போல இருந்தது. അവിടെ അതിനെ ദൈവം ഉരുട്ടിക്കളഞ്ഞു. அங்கே தேவன் அதை உருட்டி தூர നീ தள்ளிவிட்டார். എപ്പോഴാണോ ഗിൽഗാലിൽ വരുന്നത്, நீ எப்பொழுது கில்காலில் வருகிறாயோ, നിന്റെ നിന്നയെ ദൈവം ഉരുട്ടിക്കളയും. உன் நிந்தையை தேவன் புரட்டி போடுவார். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம். നിന്നെ ആരാണോ നിന്ദിച്ചത്, உன்னை யார் நிந்தித்தார்களோ, ആരാണോ അപമാനിച്ചത്, யார் அவமானப்படுத்தினார்களோ, നിന്റെ നിന്നയെ ഉരുട്ടിക്കളയുന്ന உன் நிந்தையை புரட்டி போடுகிற ഒരു ദൈവം ஒரு தேவன் ഇന്ന് രാത്രി ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இந்த இரவுல வந்திருக்கிறார்.
ஹalleluya ഹല്ലേലൂയ. ஹalleluya ഒന്ന് കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya ആ ഭാഗം നമ്മൾ ഒന്ന് ജസ്റ്റ് ഒന്ന് വായിച്ച് ഓടിച്ചു വായിച്ചു പോവാം. அந்த பகுதியை நாம் ஆமென் சீக்கிரமாய் வாசிக்க போகிறோம். ജോഷുവയുടെ പുസ്തകം யோசுவாவின் புத்தகம் 5-ാം അധ്യായം 5ஆம் அதிகாரம் 9 മുതൽ 9 முதலாய் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் ഓക്കെ 12-ാമത്തെ വചനം വായിച്ചേ. 12வது வசனம் வாசிங்க. பஸ்காவின் மறுநாளாகிய 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் മതി. இருந்தது. ഗിൽഗാൽ கில்கால் മന്ന നിന്നുപോയ സ്ഥലം. மன்னா இல்லாமற் போன இடம். ഒരു വഴി അടഞ്ഞാൽ ஒரு வழி அடைந்தால் ദൈവം വേറൊരു വഴി തുറക്കും. தேவன் வேறொரு வழியை திறப்பார். മന്ന നിന്നെന്ന് പറഞ്ഞ് നീ ദുഃഖിക്കരുത്. மன்னா நின்று போனது என்று சொல்லி நீ துக்கம் ദൈവം വേറൊരു വഴി തുറന്നിട്ടാണ് தேவன் வேறொரு வழியை திறந்து வைத்து விட்டுதான் മന്നയെ സ്റ്റോപ്പ് ചെയ്തത്. மன்னாவை ஸ்டாப் பண்ணார். അടുത്ത വായിച്ചേ. அடுத்து வாசிப்போம். பின் அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் അപ്പൊ ഗിൽഗാലിൽ വെച്ചാണ് മന്നയുടെ വരവ് നിന്നത്. அப்ப கில்காலில் வைத்துதான் மன்னாவுடைய வருகை நின்று போனது. അടുത്ത വായിച്ചേ. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே ആ പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். മന്ന എപ്പോൾ നിന്നോ மன்னா எப்பொழுது இல்லாமற் போனதோ സ്വന്തം ദേശത്ത് சொந்தமான தேசத்தில் അവരൊരു ഹാർവസ്റ്റ് കണ്ടു. அவர்கள் ஒரு அறுவடையை பார்த்தார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி சொல்லுவோம். നീ ഒരു ഗിൽഗാലിലാണോ? நீ ஒரு கில்காலிலா? നിന്റെ സഭ உன் சபை ഒരു ഹാർവസ്റ്റ് കാണും. நீ ஒரு அறுவடையை നീ பார்ப்பாய். പാർക്കുന്ന ദേശം நீ தங்குகிற தேசம் ഒരു ഹാർവസ്റ്റ് കാണും. ஒரு அறுவடையை നീ பார்க்கும். പാർക്കുന്ന നിന്റെ രാജ്യത്ത് நீ குடியிருக்கிற ராஜ்யத்தில் ഒരു ഹാർവസ്റ്റ് നീ കാണും. ஒரு அறுவடையை நீ பார்ப்பாய். കരങ്ങളെ തട്ടി കരങ്ങളെ തട്ടി கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போம். കരങ്ങളെ അടിച്ച് ശക്തിയോടെ ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை தட்டி நல்ல வல்லமையாய் கர்த்தரை துதிப்போம். ഇസ്രായേൽ ജനത്തോട് ചോദിച്ചാൽ അവർ പറയും, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், വീടുണ്ടോ? வீடு இருக்கா? ഇല്ല. இல்லை. പ്രോപ്പർട്ടി ഉണ്ടോ? நிலம் இருக்கா? ഇല്ല. இல்ல. ബാങ്ക് ബാലൻസ് ഉണ്ടോ? பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ഇല്ല. இல்ல. നല്ല കാറുണ്ടോ? நல்ல கார் இருக்கா? ഇല്ല. இல்ல. പിന്നെ എന്താ ഉള്ളേ? அப்புறம் என்னதான் இருக்கு? അവര് പറയും, அவர்கள் சொல்லுவார்கள், ദൈവം തന്ന വാഗ്ദത്തം കയ്യിലിരിപ്പുണ്ട്. தேவன் தந்த வாக்கு தத்தம் இருக்கிறது. വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, വാക്ക് തന്നവർ வாக்கு கொடுத்தவர் വാക്ക് മാറത്തില്ല. வாக்கு மாற மாட்டான். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞ് അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ചു. அதிக பாஷை சொல்லி ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. ചൂടാറാബാല. வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യെശയ്യാ പ്രവചനം 53-ാം അധ്യായം യെശയ്യാ தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 2-3 വചനങ്ങൾ. 2-3 வசனங்கள். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவத்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவரை எண்ணாமற் போனோம். നമ്മുടെ മേലിൽ നിന്ന ക്രിസ്തുവിലൂടെ മാറിപ്പോയി. நம்மேல் இருந்த நிந்தை கிறிஸ்துவின் மூலமாய் விலக்கப்பட்டு விட்டது. ഗിൽഗാൽ கில்கால் കാൽവരി ക്രൂശിലെ മരണത്തെ കാണിക്കുന്നു. கல்வாரி சிலுவையின் மரணத்தை காண்பிக்கிறது. കൽവരി ക്രൂശിൽ നിന്ന് നിന്നയുടെ കല്ലുരുണ്ടതുപോലെ கல்வாரி சிலுவையில் இருந்து நிந்தையின் கல் புரட்டி போடப்பட்டது போல എലീശയുടെ വരവറിയിക്കുകയാണ്. எலிசாவின் வரவை ஆமென் தெரிவிக்கப்படுகிறது. അപ്പോ എലീശ அப்ப எலிசா കാൽവരി ക്രൂശിലെ ജയത്തിൽ നിന്ന് പുറപ്പെട്ടു വരുന്നത്. அவன் கல்வாரி சிலுவையில் உண்டான வெற்றியோடு கூட புறப்பட்டு வருகிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். പ്രൈസ് ദി ലോർഡ്, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென் ஆமென் ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനസ്സിലായവർ ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. புரிந்து கொண்டவங்க ஆமென் சொல்லுங்க. അല്ലേ? അതല്ലേ? அப்படிதானே? ഹല്ലേലൂയ. അരിമത്യക്കാരനായ ജോസഫിന്റെ കല്ലറയിൽ ഉരുട്ടി വെച്ച കല്ല്, அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பின் கல்லறையில உருட்டி வைக்கப்பட்ட கல், ആ 3-ാം ദിവസത്തിന് മുമ്പ്, அந்த 3ஆம் நாளுக்கு முன்பாகவே യേശു മരിച്ച് 2-ാമത്തെ ദിവസം ആയപ്പോൾ இயேசு மரித்து 2ஆம் நாள் ஆனபோது യഹൂദന്മാരെല്ലാം വിളിച്ചു പറഞ്ഞു, யூதர்கள் எல்லாம் சொன்னாங்க, ലാസറിനെ ഉയർപ്പിച്ചവനെ, லாசருவை உயிரோடு எழுப்பினவரே, യായിറോസിന്റെ മോളെ ഉയർപ്പിച്ചവനെ, யாபீருவின் மகளை உயிரோடு எழுப்பினவரே, കുരുടരെ സൗഖ്യമാക്കിയവനെ, குருடனை சுகமாக்கினவரே, സ്വയം എഴുന്നേറ്റ് വാ, நீ தானாகவே எழுந்து வா, നീ
നാറ്റം വെച്ച് കാണും. நீ நாற்றம் எடுத்திருப்பாய். നിന്നയുടെ കല്ല്, நிந்தையின் கல் മൂന്നാം ദിവസം ഉരുണ്ടുപോയി. மூன்றாம் நாள் உருண்டு போனது. അതാണ് ഗിൽഗാലിനെ കാണിക്കുന്നത്. அதுதான் கில்காலை காண்பிக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். എലീശ വരുന്നത്, எலிசா வருவது, എലീശ പുറപ്പെടുന്നത് எலிசா புறப்படுவது ഗിൽഗാലിൽ നിന്ന്. கில்காலில் இருந்து. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 1 കൊരിന്ത്യർ 10:4 വായിക്കുമ്പോൾ 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கும்போது ആ പാറ ക്രിസ്തുവായിരുന്നു. அந்த பாறை கிறிஸ்துவாக ആ இருக்கிறார். ഉരുണ്ട് മാറിയ കല്ലിൽ നിന്നാണ് அந்த உருண்டு புரட்டி போடப்பட்ட கல்லில் இருந்துதான் നദി പോലെ പരിശുദ്ധാത്മാവ് ഒഴുകി വന്നത്. நதியை போல பரிசுத்த ஆவியானவர் ஆமென் ஊற்றப்பட்டார். അത് ക്രിസ്തുവായിരുന്നു. அது கிறிஸ்துவாக இருந்தார். ഇനി എലീശ വന്ന രണ്ടാമത്തെ സ്ഥലം இனி எலிசா வந்த இரண்டாவது இடம் ബഥേൽ. பெத்தேல். 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 2 ராஜாக்களின் புத்தகம் 2-ാം അധ്യായം 2ஆம் அதிகாரம் 2-3 വായിക്കുമ്പോൾ 2:3 വാസിക്കുம்போது അവിടെ ബഥേലിനെ കുറിച്ച് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அங்கே பெத்தேலை குறித்து நம்மால் பார்க்க முடியும். വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. வீட்ல போய் வாசிங்க. നല്ല അനുഭവങ്ങളുള്ള സ്ഥലമാണ് ബഥേൽ. நல்ல அனுபவங்கள் உடைய இடம்தான் இந்த பெத்தேல். പ്രവാചകന്മാരെ കൊണ്ട് നിറഞ്ഞ സ്ഥലമാണ് ബഥേൽ. தீர்க்கதரிசிகளினால் நிறைந்த ஒரு இடம்தான் இந்த பெத்தேல். ഉൽപ്പത്തി പുസ്തകം 12-ാം അധ്യായം 8-ാമത്തെ വചനം വായിക്കുമ്പോൾ ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் അബ്രഹാം ചെന്ന് പാർത്ത സ്ഥലത്തിന്റെ പേരാ ബഥേൽ. ஆபிரகாம் போய் குடியிருந்த இடத்துக்கு பேருதான் பெத்தேல். ഈ ബഥേലിലാണ് അബ്രഹാം കൂടാരം അടിച്ചത്. இந்த பெத்தேல்ல தான் ஆபிரகாம் கூடாரம் போட்டார். അബ്രഹാമിന്റെ മകന്റെ കാലത്ത്, ஆபிரகாமுடைய மகனுடைய காலகட்டத்தில், ചെറുമകന്റെ കാലത്ത്, அவன் பேரனுடைய காலத்தில் ഉൽപ്പത്തി പുസ്തകം 28-ാം അധ്യായം വായിക്കുമ്പോൾ ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கும் போது നമുക്ക് യാക്കോബിനെ കാണാൻ കഴിയും. நாம் யாக்கோபை குறித்து பார்க்க முடியும். യാക്കോബിന്റെ പുസ്തകം ഉൽപ്പത്തി പുസ്തകം ஆதியாகமத்தின் புத்தகம் 28-ാം അധ്യായം 28ஆம் அதிகாரம் 10 മുതൽ 19 വരെ വായിക്കുമ്പോൾ 10 முதல் 19 வரையில் வாசிக்கும் போது யாக்கோபு തന്റെ സഹോദരനായ യേശാവിനെ പേടിച്ച്, தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து, തന്റെ മച്ചാനായ ലാബാനെ പേടിച്ച് தன்னுடைய ஆமேல் மச்சனாகிய லாபானுக்கு பயந்து അവൻ ഓടി വന്ന് ഒരു ദേശത്ത് വന്ന് പാർക്കുകയാണ്. ஒரு தேசத்தில் வந்து அவன் குடியிருக்கிறான். ആ ദേശത്തിന് പറയുന്ന പേര്, அந்த தேசத்துக்கு சொல்லுகிற ஒரு பேர் ജേക്കബ് ലാഡർ എന്നാണ്. ஆமென். ஜேக்கப் லேடர் என்று சொல்லப்படுகிறது. അവൻ ചേട്ടനെയും അളിയനെയും പേടിച്ച് ഓടി വന്ന സ്ഥലത്ത്, ஆமென், அண்ணனையும் மாமனுக்கும் பயந்து ஓடி வந்த இடத்தில் അവൻ യാക്കോബിനൊരു ക്ഷീണമുണ്ടാകും. யாக்கோபுக்கு ஒரு சோர்வு வருகிறது. അവനൊരു കല്ലെടുത്ത് அவன் ஒரு கல்லை எடுத்து തലയിണയായി വെച്ച് കിടക്കുമ്പോൾ தலையாணியாய் வைத்து படுக்கும்போது അവൻ ഒരു ദർശനം அவன் കാണുകയാണ്. ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ദൂതൻ കയറുകയും ഇറങ്ങുകയും ചെയ്യുന്നു. தூதன் ஏறவும் இறங்கவும் செய்கிறான். ഇറങ്ങുകയും കയറുകയും ചെയ്യല്ല, இறங்கி ஏறுதல் அல்ல, കയറുകയും ഇറങ്ങുകയും ചെയ്യുന്നു. ஏறியும் இறங்கவும் செய்கிறார்கள். നിന്റെ ചേട്ടൻ നിന്നെ ഒറ്റപ്പെടുത്തിയാലും, உன் அண்ணன் உன்னை தனிமைப்படுத்தினாலும், നിന്റെ മച്ചാൻ നിന്നെ ഒറ്റപ്പെടുത്തിയാലും, மாமன் உன்னை தனிமைப்படுத்தினாலும், നിന്റെ അപ്പനും അമ്മയും സഹോദരങ്ങളും മറന്നാലും, உன் தகப்பனும் தாயும் சகோதரர்களும் மறந்து போனாலும், നീ ഒറ്റയ്ക്കല്ല. நீ தனித்து அல்ல, ദൂതന്മാർ നിന്റെ കൂടെ ഉണ്ട്. தூதர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യാക്കോബിന്റെ കൂടെ, யாக்கோபோடு கூட ദൂതന്മാർ ഉണ്ടായിരുന്നത് കൊണ്ടാണ് தூதர்கள் இருந்ததனாலதான் ദൂതന്മാർ കയറിയത്. தூதர்கள் ஏறினார்கள். ആ സമയത്ത്, அந்த நேரத்தில் അബ്രഹാമിന്റെ കാലത്ത്, ஆபிரகாமின் காலத்தில் ബഥേൽ എന്ന ഈ ദേശം, பெத்தேல் என்ற இந்த தேசம் അതിന്റെ മഹിമ നഷ്ടപ്പെട്ട്, அதனுடைய மகிமை இழந்து, അതിന്റെ പ്രതാപം നഷ്ടപ്പെട്ട്, அதனுடைய பிரஸ்தாபம் நஷ்டப்பட்டு, വിശുദ്ധി നഷ്ടപ്പെട്ട്, பரிசுத்தம் நஷ்டப்பட்டு, അഭിഷേകം നഷ്ടപ്പെട്ട്, அபிஷேகம் நஷ்டப்பட்டு, ഈ പട്ടണം இந்த பட்டணம் ലൂസായി മാറി. அது லூஸ் பட்டணமாய் மாறினது. രാമേൻ പറഞ്ഞേ, ஒரு ஆமென் சொல்லுங்க. ഒരിക്കൽ ഈ പട്ടണം ஒரு முறை இந்த பட்டணம் നല്ല അനുഭവങ്ങളുള്ള പട്ടണമായിരുന്നു. நல்ல அனுபவங்களால் நிறைந்த ஒரு பட்டணமாய் இருந்தது. അടുത്ത ജനറേഷൻ அடுத்த தலைமுறை ഈ അനുഭവങ്ങളെ നശിപ്പിച്ചു. இந்த அனுபவங்களை அழித்து போட்டது. അവൻ നശിപ്പിച്ചു കളഞ്ഞു. அழித்து போட்டு விட்டது. ക്രമേണ ஆமே அடுத்தடுத்து ഈ പട്ടണത്തിന്റെ പേര് இந்த பட்டணத்துக்கு பேர் ലൂസായി മാറി. லூஸ் என்று அழைக்கப்பட்டு, അഭിഷേകം പ്രാപിച്ച യാക്കോബ്, அபிஷேகத்தை பெற்ற யாக்கோபு, ആമേൻ,
ദൂതന്മാരെ കണ്ട യാക്കോബ് தூதர்களை பார்த்த யாக்கோபு ആ കല്ലിനെ എടുത്ത് அந்த கல்லை எடுத்து എണ്ണ ഒഴിച്ച് எண்ணெய் ஊற்றி യാക്കോബ് പറഞ്ഞു, யாக்கோபு சொன்னார், ഈ പട്ടണത്തിന്റെ പേര് இந்த பட்டணத்துக்கு பேர் ബേഥേൽ എന്നായിരിക്കും. பெத்தேல் எனப்படும். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். 2024 നഷ്ടപ്പെട്ടു പോയ നിന്റെ ബിസിനസ്, நஷ்டப்பட்டு போன உன் தொழில், നഷ്ടപ്പെട്ടു പോയ നിന്റെ പേര്, நஷ்டப்பட்டு போன உன் பேர், നഷ്ടപ്പെട്ടതിന്റെ വളർച്ച, நஷ்டப்பட்ட உன் வளர்ச்சி, നഷ്ടപ്പെട്ടതിന്റെ ഉയർച്ച நஷ்டப்பட்ட உன் உயர்வு ദൈവം തിരികെ കൊണ്ടുവരും. தேவன் திரும்பவும் கொண்டு வருவார். വിശ്വസിക്കുന്നവർ കരമടിച്ചു പറ. விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி சொல்லுவோம். നിന്റെ ലൂസ് എന്ന അവസ്ഥയെ உன் லூஸ் எண்ணப்பட்ட நிலையை ദൈവം ബേഥേലാക്കി മാറ്റാൻ പോകും. தேவன் பெத்தேலாய் மாற்ற போகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ആത്മീക അനുഭവങ്ങളും ദൂതന്മാരും ഉള്ള സ്ഥലമായിരുന്നു ബേഥേൽ. ஆவிக்குரிய அனுபவங்களும் தூதர்களும் நிறைந்த இடம்தான் அந்த பெத்தேல். 2 രാജാക്കന്മാർ 2 വായിക്കുമ്പോൾ 2 ராஜாக்களின் புத்தகம் 2 வாசிக்கும் போது ഏലിയാവിന്റെ പ്രവാചകന്മാർ അവിടെ ഉണ്ടായിരുന്നു. எலியாவின் தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവരെല്ലാം പഴയ നിയമത്തിലെ പഴയ അനുഭവത്തിൽ ജീവിച്ചപ്പോൾ அவர்கள் எல்லாரும் பழைய அனுபவத்தில் வாழ்ந்தபோது ആ സ്ഥലത്തിൽ ഇങ്ങനെയാണ് പറയുന്നത്. அந்த இடத்திற்கு இப்படி சொன்னார்கள். The place of prophetical school എന്ന ബേഥേൽ പറയുന്നത്. ஆமே, அந்த இடத்தை குறித்து தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று சொல்லப்பட்டது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. The place of prophetical school. ஆமென். தீர்க்கதரிசிகளின் ஆமென் பள்ளி இருக்கக்கூடிய இடம் என்று அழைக்கப்பட்டது. ഹല്ലേലൂയ. എലീശ പറഞ്ഞു. எலிசா சொன்னா, ഏലിയ പറയുകയാണ്, எலியா சொல்கிறார், എനിക്ക് ദീർഘയാത്രയുണ്ട് എലീശ. ஆமென், எலிசாவே எனக்கு நீண்ட தூரம் போக வேண்டியிருக்கிறது. നീ അതുകൊണ്ട് ഇവിടെ പാർത്തോ, அதனால நீ இங்கேயே தங்கியிரு, ഞാൻ ഒറ്റയ്ക്ക് പോകാം. நான் தனித்து போகிறேன். എലീശ പറഞ്ഞു, எலிசா சொன்னா, നിന്നാണ് உம்மை விட்டு, നിന്നാണ് ஆமென், உம்மேது ஆணையாக, എന്നാണ് ஆமென், என் ஆணையாக, മരിച്ചാലും ജീവിച്ചാലും வாழ்ந்தாலும் செத்தாலும் നമ്മൾ ഒരുമിച്ച് நாம் ஒருமித்து നിന്റെ അഭിഷേകം കിട്ടാതെ உங்க அபிஷேகம் கிடைக்காம നിന്നെ വിട്ടു മാറത്തില്ല. உன்னை விட்டு விலக மாட்டேன். അങ്ങനെ ഒരു തലമുറ. கைகளை தட்டி சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. എലീശ പറഞ്ഞു, எலிசா சொன்னார், ഇന്നലത്തെ പാരമ്പര്യത്തിൽ ജീവിക്കാൻ എനിക്ക് താല്പര്യമില്ല. நேற்றைய பாரம்பரியத்தில் வாழ எனக்கு விருப்பம் இல்ல. ഞാൻ നിന്റെ കൂടെ മുന്നേറാൻ പോവാ. நான் உம்மோடு கூட முன் செல்ல விரும்புகிறேன். എലീശ പറയും, எலிசா சொல்லுவா, ഇന്നലത്തെ ഓർമ്മയിൽ എനിക്ക് ജീവിക്കാൻ താല്പര്യമില്ല. பழைய ஞாபகத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்ல. ഇന്നലത്തെ പാരമ്പര്യത്തിൽ എനിക്ക് ജീവിക്കാൻ താല്പര്യമില്ല. நேற்று வரையிலும் இருந்த பாரம்பரியத்துல வாழ எனக்கு விருப்பம் இல்ல. ഇന്നത്തെ ചലനത്തിൽ ജീവിക്കാൻ എനിക്ക് ആഗ്രഹം. இன்றைய அசைவுக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். പഴയ ഓർമ്മകൾ മാറിപ്പോട്ടെ. பழைய ஞாபகங்கள் மறக்கப்படட்டும். എല്ലാ പാരമ്പര്യങ്ങളും മാറിപ്പോട്ടെ. எல்லா பாரம்பரியங்களும் விலகட்டும். ദൈവിക ചലനത്തിൽ ജീവിക്കാൻ. தேவனுடைய அசைவுக்குள் வாழ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise to Jesus. ஹalleluya. 3 எரிகோ. எரிகோ യുദ്ധം ജയിച്ച സ്ഥലം, யுத்தம் ஜெயிக்கப்பட்ட இடம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ജോഷുവയുടെ പുസ്തകം யோசுவாவின் புத்தகம் 6-ാം അധ്യായം 6ஆம் அதிகாரம் 20 വായിക്കുമ്പോൾ, 20 വാസിക്കുம்போது, എബ്രായർ 11:30 വായിക്കുമ്പോൾ, எபிரேயர் 11:30 വാസിക്കുம்போது, 2 കൊരിന്ത്യർ 10:4 വായിക്കുമ്പോൾ, 2 கொரிந்தியர் 10:4 വാസിക്കുம்போது, ആമ ഈ സ്ഥലത്തെ இந்த இடத்தை വിശ്വാസത്തിന്റെ സ്ഥലം എന്ന് പറയുന്നു. விசுவாசத்தின் இடம் என்று அழைக்கப்படுகிறது. ഹല്ലേലൂയ. വിശ്വാസത്താൽ விசுவாசத்தால் യോർദാനെ ജോഷുവ ജയിച്ച സ്ഥലം. யோர்தானை யோசுவா ஜெயித்த இடம். വിശ്വാസത്താൽ விசுவாசத்தால் യെരിഹോ മതിലിനെ മറിച്ചിട്ട സ്ഥലം. எரிகோ, ஆமை, விசுவாசத்தால் எரிகோ மதிலை இடித்து போட்ட இடம். പൗലോസ് പറയും, பவுல் சொல்லுவார், എന്റെ പോരിന്റെ ആയുധം ஆமே, என்னுடைய போராட்டத்தின் ஆயுதம் ജഡീകമല്ല, அது சரீர பிரகாரமானது அல்ல. എന്റെ മുമ്പിൽ ഉയർന്നിരിക്കുന്ന எனக்கு முன்பதாய் உயர்ந்திருக்கிற കോട്ടകളെ ഇടിക്കുവാൻ கோட்டைகளை உடைக்கத்தக்கதா ദൈവസന്നിധിയിൽ ശക്തിയുള്ളവ തന്നെ. தேவ சமூகத்தில் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை சொல்லுவோம். 1 എലീശ സഞ്ചരിച്ചത് ഗിൽഗാൽ വഴി. ஆமே, எலிசா பிரயாணப்பட்டு போனது கில்காலின் നീ வழியாக. യേശുവിന്റെ പിന്നാലെ വരുമ്പോൾ இயேசுவின் பின்பாக வரும்போது നിന്നിൽ നിന്ന് നിന്ന മാറ്റും, உன்னை விட்டு நிந்தை புரட்டி போடப்படும். പരിഹാസം മാറ്റും, பரிகாசம் புரட்டி போடப்படும். സകലതും ദൈവം മാറ്റും. எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். നീ ബേഥേലിൽ വരുമ്പോൾ பெத்தேலுக்கு வரும்போது പഴയ പാരമ്പര്യങ്ങളും பழைய பாரம்பரியங்களும் പഴയ ഓർമ്മകളും பழைய ஞாபகங்களும் എല്ലാ ഇല്ലായ്മകളെയും எல்லா இல்லாத நிலைகளையும் ദൈവം മാറ്റും. தேவன் மாற்றுவார். യെരിഹോവിൽ വരുമ്പോൾ எரிகோவில் வரும்போது നിന്നെ നമ്പർ 1 വിശ്വസ്തനാക്കി ദൈവം മാറ്റും. உன்னை நம்பர் 1 உண்மை உள்ள மனுஷனாய் தேவன் மாற்றுவார். വിശ്വസ്തനാക്കി ദൈവം മാറ്റും. உண்மை உள்ள
உள்ளவனாய் தேவன் மாற்றுவார். വിശ്വാസം ഉള്ളവനായി ദൈവം മാറ്റും. விசுவாசம் உள்ளவனாய் தேவன் மாற்றுவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. 4 ഞാനിത് പറഞ്ഞ് സ്റ്റോപ്പ് ചെയ്യാൻ പോവാ. நான் இதை சொல்லி முடிக்க போகிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ടാർഗറ്റ് ചെയ്യുന്നത് 10 ആണ്. நான் டார்கெட் பண்ணிய நோக்கம் 10 மணி. ഇത് കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ ദൈവം തരുന്ന പ്രോഫസി പറഞ്ഞ് ഞാൻ ദൈവം സമീരിക്കും. அது முடிந்து தேவன் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி நான் ஆமென் ஹalleluya நான் உட்காருவேன். 4 യോർദാൻ. யோர்தான். പറഞ്ഞേ, சொல்லுங்க യോർദാൻ. யோர்தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ബേഥേലിലുള്ള പ്രവാചകന്മാരെല്ലാം മുന്നേറ്റത്തിന് താല്പര്യമില്ലാത്തവരായിരുന്നു. பெத்தேலிலே இருந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னேற்றத்துல எந்த ஒரு விருப்பமும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். 7000 പേർ അവിടെ തന്നെ നിന്നു. 7000 பேர் அங்கேதான் இருந்தாங்க. എലീശ മാത്രം ഏലിയാവിന്റെ കൂടെ പോയി. எலிசா மட்டும் எலியாவோடு கூட போனார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. യോർദാൻ. யோர்தான் സെപ്പറേഷൻ. அது பிரித்தெடுக்கப்படுகிற இடம். എന്താ യോർദാൻ? யோர்தான் സെപ്പറേഷനെ കാണിക്കുന്നു. அது பிரித்தெடுக்கப்படுதலை காண்பிக்கிறது. അല്ലെങ്കിൽ மரணത്തെ കാണിക്കുന്നു. அது மரணத்தை காண்பிக்கிறது. അല്ലെങ്കിൽ സെൽഫ് സാക്രിഫൈസിനെ കാണിക്കുന്നു. இல்லை என்றால் சுய ஆமென் தியாகம். சுய தியாகத்தை காண்பிக்கிறது. ഏലിയാവ് പുതപ്പെടുത്ത് അടിച്ച് எலியா சால்வையை எடுத்து அடித்து യോർദാനെ തകർത്തു. அவன் யோர்தானை உடைத்தார். I love you Elijah. அவன் எலிசாவே நான் உம்மை நேசிக்கிறேன். ഏലിയാവേ, எலியாவே I love you Elijah. அவன் எலியாவே உம்மை நான் நேசிக்கிறேன். ഏലിയാവ് எலியா മോശയെ ഫോളോ ചെയ്തില്ല. மோசேயை பின்பற்றல. ജോഷുവയെ ഫോളോ ചെയ്തില്ല. யோசுவாவை பின்பற்றல. മോശെ വടി കൊണ്ടാണ് സമുദ്രത്തെ ജയിച്ചത്. அந்த கோலை கொண்டுதான் அந்த ஆமென் கடலை ஜெயித்தார். யோசுவா ദൈവത്തിന്റെ പെട്ടകം വെച്ചിട്ടാണ് യോർദാനെ ജയിച്ചത്. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்துதான் இந்த யோர்தானை ஜெயித்தார். ഏലിയാവ് യോർദാന്റെ കരയിൽ നിന്നുകൊണ്ട് പറഞ്ഞു, ஆனா எலியா யோர்தானின் கரையில் நின்று கொண்டு சொன்னார், ഒരുത്തനും ചെയ്തതുപോലെ ഞാൻ ചെയ്യത്തില്ല. ஒருவன் செய்தது போலவே நான் செய்ய மாட்டேன். ഇതുവരെയും ആരും ചെയ്യാത്ത இதுவரையிலும் யாருமே செய்ய முடியாத அளவில் ഞാനിപ്പോ ചെയ്യാൻ പോകും. நான் இப்ப செய்ய போகிறேன். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஹalleluya. எஸ். എന്റെ പിതാവായ മോശ ചെയ്യുന്നത് പോലെ ഞാൻ ചെയ്യാൻ പോകുന്നതല്ല. தகப்பனாகிய மோசே செய்தது போல நான் செய்ய போவதில்லை. ഞാനൊരു കമ്പ് വെട്ടി ഇപ്പൊ യോർദാനെ അടിക്കുമെന്നല്ല. ஆமே அந்த கோலினாலே இந்த யோர்தானை அடிப்பேன் என்றல்ல. ദൈവത്തിന്റെ നിയമപ്പെട്ടം കണ്ടുപിടിച്ച് ഞാൻ ഇതിനെ യോർദാനെ ജയിക്കുമെന്നല്ല. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே என்று தேடி கண்டுபிடித்து யோர்தானை ஜெயிப்பேன் என்றல்ல. ഇതുവരെ ചെയ്യാത്ത മിനിസ്ട്രി, அவர்கள் செய்யாத ஒரு ஊழியம், ആരും ഇതുവരെ ചെയ്യാത്ത മിനിസ്ട്രി, யாருமே இதுவரையிலும் செய்யாத ஊழியம். Are you ready? ஆயத்தமா? ഇതുവരെ ഒരുത്തനും ചെയ്യാത്തത്, இதுவரையிலும் ஒருவனும் செய்யாததை, ഒരുത്തനും സ്റ്റേജിൽ ചെയ്യാത്തത്, ஒருவனும் பலிபீடத்தில் செய்யாததை നീ ചെയ്യും, നീ ചെയ്യും, நீ செய்வாய், நீ செய்வாய். കരമടിച്ചു പറ. எஸ். കരമടിച്ച് கரங்களை தட்டி சொல்லுவோம். கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஒருவர் செய்தது போல அல்ல, ஒருவரும் செய்ய முடியாத நிலையில செய்ய. പുതിയത്, புதியது, പുതിയത്, புதியது, പുതിയത്, புதிது, പുതിയത്, புதிது, புதியது, புதியது. പുതിയൊരു വർഷിപ്പ് സ്റ്റൈൽ, புதிய ஒரு ஆராதனையின் நிலை, പുതിയൊരു വർഷിപ്പ് സ്റ്റൈൽ, புதிய worship ஸ்டைல், പുതിയൊരു മ്യൂസിക് റലം, புதிய மியூசிக் ரெலம், പുതിയൊരു പ്രൊഫറ്റിക്കൽ സ്റ്റൈല്, புதிய ஒரு தீர்க்க தரிசன ஸ்டைல். എന്നോട് പലരും പറഞ്ഞിട്ടുണ്ട്. இடத்துல பலர் சொல்லியிருக்கிறாங்க, അവൻ പ്രവചിക്കും പോലെ പാസ്റ്റർ പ്രവചിക്കേ. அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது போல நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. ഒരാളിനെ എണീപ്പിച്ച് നിർത്തി, ஒரு ஆளை எழுப்பி நிறுத்தி, ഒരുത്തന്റെ വീട്ടിന്റെ വടക്കപ്പുറം വഴി അകത്ത് കയറി, ஒரு வீட்டுக்குள்ள வடக்கு பக்கத்து வழியா ஏறி, അവന്റെ പിൻവാതിലൂടെ കയറി, அவன் பின்வாசல் வழியா ஏறி, അവിടെ ഇരിക്കുന്ന നീല അലമാരയുടെ കളറും പറഞ്ഞ്, அங்க இருக்கிற நீல அலமார பீரோவுடைய கலரையும் சொல்லி, അലമാരക്കകത്തിരിക്കുന്ന ചുമന്ന പട്ടുസാരിയുടെ പേരും പറഞ്ഞ്, அந்த பீரோக்குள்ள இருக்கிற சேப்பு நிறத்திலான பட்டுசாரி கலரையும் சொல்லி, എന്റെ ദൈവത്തിന്റെ സ്റ്റാൻഡേർഡ് അതല്ലെന്ന്, என் தேவனுடைய ஸ்டாண்டர்ட் தராதரம் அது அல்ல, നീ ഒളിച്ചു വെച്ചിരിക്കുന്ന ഡ്രസ്സിന്റെ കളർ പറയുന്നതല്ല ദൈവത്തിന്റെ പരിപാടി, ஒளிஞ்சிருக்கிற ட்ரெஸ்ஸுடைய கலரை சொல்றது தேவனுடைய வேலை அல்ல, നീ എന്തായി തീരുമെന്ന് പറയുന്നത് ദൈവത്തിന്റെ പ്ലാൻ, நீ என்னவாய் மாறுவாய் என்று இருப்பதுதான் தேவ திட்டம். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். നിന്റെ ഫ്യൂച്ചർ എന്താണെന്ന് உன் எதிர்காலம் என்னவென்று ദൈവത്തിന് അറിയാം, தேவனுக்கு தெரியும். കരമടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். The prophet. அவர் தீர்க்கதரிசி. ചൂട
ரிகுடம் ரகத ஷைடக ரகதம் வைடாரா காமா சந்தேரியா. அதனால ഒരാളിനെ എണീപ്പിച്ച് നിർത്തി ഒരാളെ எழுப்பி நிறுத்தி അരമണിക്കൂർ വേസ്റ്റ് ആക്കുന്ന നല്ല പരിപാടി. അര മണി നേരം വീണടിപ്പത് നല്ല വേല ഊഴിയം. യവനെ പ്രവചിക്കാൻ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് വേണം. ആമേ ഇവർക്ക് ദീർഘദർശനമുള്ള ആമേ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് വേണം. എനിക്ക് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് ഇല്ലെങ്കിൽ ഞാൻ പ്രവചിക്കും. ആമേ എനിക്ക് ബാക്ക്ഗ്രൗണ്ട് മ്യൂസിക് ഇല്ലനാലും ഞാൻ പ്രസംഗം பண்ணுவேன் എന്ന് പറഞ്ഞാലല്ല പ്രോഫസി വരുന്നത്. ആമേ ആമേ அப்படி சொல்லி ആമേ ദീർഘദർശനം വരാது. ഞാൻ പ്രോഫറ്റ് അപ്പനൊന്നും അല്ല. ഞാൻ ദീർഘദർശന തകപ്പൻ ഒന്നുമല്ല. പ്രോഫറ്റ് അപ്പൻ ഒരുവനെ ഉള്ള നസറേനായ യേശു. ആമേ பெரிய தீர்க்கதரிசி ஒருவர்தான், அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம். He is our dad, he is our prophet, he is the mighty God. அவர்தான் நம் தகப்பன், அவர்தான் நம் தீர்க்கதரிசி, அவர்தான் வல்லமையான தேவன். கரங்களை தட்டி Hallelujah, ஹalleluya, ஹalleluya. praise the Lord. ആമേൻ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് കരങ്ങളെ ഉയർത്തി ദേവനെ തുതിപ്പോ. ഞാനിവിടെ അല്പം നേരത്തെ വന്ന് അവർക്ക് ട്രെയിനിങ് കൊടുത്തിട്ടല്ല മ്യൂസിക് ഇടുന്നത്. நான் இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததுனால இவங்க மியூசிக் வாசிக்கல. അവര് സ്വയം ചെയ്യുന്നതാ. அவங்க தானாகவே அப்படி செய்றாங்க. ஹalleluya. ഞാൻ എവിടെ പോയാലും நான் எங்க போனாலும் എനിക്ക് വേണ്ടിയത് ദൈവം ചെയ്തു തരും. எனக்கு தேவையானதை தேவனே செய்து கொடுப்பார். നിങ്ങൾക്കും അതുപോലെയാണ്. உங்களுக்கும் அப்படித்தான். നിങ്ങൾക്ക് എന്താണ് ആവശ്യം, உங்களுக்கு என்ன தேவையோ അത് ചെയ്തു തരുവാൻ அதை செய்து കൊടുக்க എന്റെ ദൈവം ശക്തനാണ്. என் தேவன் வல்லமை உள்ளவர். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചോ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். എലിയാ തന്റെ പുതപ്പെടുത്ത് தன்னுடைய சால்வையை எடுத்து യോർദാനെ അടിച്ചു. யோர்தானை அடித்தார். ഹല്ലേലൂയ, ஹalleluya. യോർദാൻ രണ്ടായി മാറി. யோர்தான் ரெண்டாக பிளந்தது. ഇന്ന് രാത്രി എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? இரவுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഹല്ലേലൂയ, ஹalleluya. എലീശേ, எலிசாவே, നിനക്ക് വേണമെങ്കിൽ തിരിച്ചു പോകാം. உனக்கு வேண்டுமானால் நீ திரும்பி போகலாம். നിനക്ക് തിരിച്ചു പോയി நீ திரும்பி போய் ഗിൽഗാലിൽ താമസിക്കാം, கில்காலிலே போய் குடியிருக்கலாம். ബേഥേലിൽ താമസിക്കാം, பெத்தேல்ல தங்கலாம், യെരിഹോവിൽ താമസിക്കാം. எரிகோவிலே தங்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. തിരിച്ചു പോകയില്ലെന്ന് എലീശയ്ക്ക് ഉറപ്പില്ല. ஆமென். திரும்பி ஆமை போவேன் ஆமை எலிசாவுக்கு உறுதியே இல்ல. കാരണം കർമ്മേലിൽ തീയിറക്കിയവനാ യോർദാനെ അടിച്ചു ആമേ കീറിയൽ വലിയ അത്ഭുതങ്ങളൊന്നും ഇല്ല. ஆமென். கர்மேல் அக்னி இறக்கினவர் யோர்தான் அடிச்சு பிளந்தது ஒரு பெரிய அற்புதம் அல்ல. ഇതെല്ലാം ചെയ്യുമെന്ന് എലീശയ്ക്ക് അറിയാം. இது எல்லாவற்றையும் இவர் செய்வார் என்பது எலிசாவுக்கு ஏற்கனவே தெரியும். എലീശ എങ്ങനെ തിരിച്ചു പോകുമെന്ന് എലീശയ്ക്ക് അറിയത്തില്ല. ஆமை எலிசாவுக்கு தான் எப்படி போவேன் திரும்பி என்று அவனுக்கு தெரியல. ഏലിയാവ് എലീശയിൽ നിന്ന് എടുക്കപ്പെടുന്നതിന് മുമ്പ്, எலிசாவை விட்டு எலியா எடுக்கப்படுவதற்கு முன்பாக എലീശയെ നോക്കിയിട്ട് ഏലിയാവ് പറഞ്ഞു, எலியா எலிசாவை பார்த்து சொன்னார், അറ്റൻഷൻ, நீ என்ன கவனி, അറ്റൻഷൻ, என்ன கவனி, റെഡി ആയിക്കോ, ഗെറ്റ് റെഡി, நீ ஆயத்தப்படு, ഗെറ്റ് റെഡി, ஆயத்தப்படு. പെട്ടെന്ന് திடீரென்று സ്വർഗത്തിൽ നിന്ന് வானத்திலிருந்து ഒരു അഗ്നിമയ രഥം ഇറങ്ങി ஒரு വരികയാണ്. அக்னிமயமான ரதம் இறங்கி வருகிறது. അഗ്നി അശ്വങ്ങൾ ഇറങ്ങി വരികയാണ്. அக்னி ஜுவாலை இறங்கி வருகிறது. ഹല്ലേലൂയ, ஹalleluya. എലീശ எலிசா ഏലിയാവിനെ വിട്ടിട്ട് எலியாவை விட்டு അഗ്നി രഥത്തെ നോക്കി നിന്നല്ല, அக்னி ரதத்தை பார்த்து நின்றார் என்றல்ல, അഗ്നി അശ്വത്തെ നോക്കി നിന്നല്ല, அக்னி சூளையை பார்த்து நின்றார் என்றல்ல, അഗ്നി തീ കൊണ്ടുള്ള ഒരു രഥം, அக்னியால் நிறைந்த ரதம், തീയാലുള്ള ഒരു കുതിര, அவே அக்னியால் நிறைந்த ஒரு குதிரை. ഇതുവരെ കാണാത്ത രണ്ട് കാര്യം വെളിപ്പെടുകയാണ്. இதுவரையிலும் பார்க்காத ரெண்டு காரியம் வெளிப்படுது. എലീശ അവിടെ നോക്കിയില്ല. ஆனா எலிசா அதெல்லாம் பார்க்கல. അവൻ ഏലിയാവിനെ തന്നെ ഒബ്സർവ് ചെയ്തു. எலியாவை மட்டுமே நோக்கி இருக்கிறார். அப்பொழுது പെട്ടെന്ന് പിതാവേ, പിതാവേ, தகப்பனே, தகப்பனே, നീ എവിടെ? நீர் எங்கே? പെട്ടെന്ന് ഏലിയാവ് അപ്രത്യക്ഷപ്പെട്ടു. திடீரென்று எலியா மறைக்கப்படுகிறார். அப்பொழுது எலிசா തന്റെ പുതപ്പ് കീറിക്കളഞ്ഞു. தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டார். എലീശയുടെ വസ്ത്രത്തെ എലീശ കീറിക്കളഞ്ഞു. எலிசாவுடைய வஸ்திரத்தை எலிசா கிழித்து விட்டார். ഹല്ലേലൂയ. അതിന്റെ അർത്ഥം, அதனுடைய பொருள், ഒരു വ്യക്തി മരിച്ചു എന്നാണ് കാണിക്കുന്നത്. ஒரு நபர் மரித்தார் என்பதற்கு அடையாளம். ഒരു വ്യക്തി മരിക്കുമ്പോഴാണ്, ஒரு நபர் மரிக்கும் போதுதான் യഹൂദന്മാരുടെ ആചാരപ്രകാരം யூதருடையதான ஆமை கலாச்சாரப்படி വസ്ത്രം കീറിക്കളയുന്നത്, வஸ்திரத்தை கிழிப்பது. എപ്പോഴാണോ, எப்பொழுது എലീശ വസ്ത്രം കീറിയത്, ஆமை எலிசா வஸ்திரத்தை கிழித்தானோ, ഏലിയാവിന്റെ വസ്ത്രം എലീശയുടെ മേൽ വീണു. எலியாவின் வஸ்திரம் எலியாவின் வஸ்திரம் எலிசாவின் மேல் விழுந்தது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ഇന്ന് രാത്രി இரவுல യേശുവിന്റെ വസ്ത്രം இயேசுவின் வஸ்திரம் നിന്റെ മേൽ വീഴാൻ പോവുകയാണ്. உன்மேல் விழ போகிறது. ഗെറ്റ് റെഡി, ഗെറ്റ് റെഡി. ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. കണ്ണുകളെ അടച്ച്, கண்களை மூடி, கண்களை மூடி, കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி ആരാധിച്ചോ, ஆராதிப்போம். ഓ
எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் ദൈവത്തോട് പ്രാർത്ഥിച്ചു எவ்விடத்தில் ஜெபிப்போம்.